உங்களுக்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும். அந்த நேரத்தில் அந்த கருத்துக்களை, அபிப்பிராயங்களை நீங்கள் சொல்ல முடியும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே இப்போது நாங்கள் வெள்ளிக்கிழமை குத்பாவை மிகவும் வெற்றிகரமாக எவ்வாறு நடத்தலாம் என்பது சம்பந்தமான சில அபிப்பிராயங்களை சொல்வதற்கு முயல்கின்றோம். அந்த வகையில் இந்த 3 விஷயங்களும் வெள்ளிக்கிழமை குத்பா ஒன்று மிகவும் சரியாக அமையப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த 3 விடயங்களும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று நாங்கள் கருதுகின்றோம். முதலாவது, வெள்ளிக்கிழமை குத்பா எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனை அந்த குத்பாவை நடாத்துபவர்கள் மிகவுமே தங்களுடைய மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். ஏன் அந்த குத்பாவை நடாத்துகின்றோம், அதனுடைய முக்கியத்துவம் எத்தகையது என்பது பற்றி நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இரண்டாவது, அந்த குத்பாவோடு சம்பந்தப்பட்ட அறிவுசார் பகுதிகள் என்ன அறிவுசார் பகுதிகள் இருக்கின்றன என்பது இரண்டாவது பகுதி. மூன்றாவது, நடாத்துகின்ற முறை, குத்பாவை நடாத்துகின்ற முறையோடு சம்பந்தப்பட்ட சில காரணிகள் இருக்கின்றன. இந்த 3 பூரணமாக அமையும் போதுதான் ஒரு குத்பா மிகவும் சரியாக இருக்க முடியும் என்று நாங்கள் கருத முடியும். குத்பா என்பது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ஸ்பீச், ஒரு பேச்சு என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த பேச்சு எப்படி சரியாக அமைய வேண்டும் என்பதுதான் நாங்கள் கடைசியாக சொல்கின்ற பகுதி. இந்த 3 பகுதிகளையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நாங்கள் விளங்குவதற்கு முயலுவோம். மிகவும் விரிவாக அல்லாமல் ஓரளவுக்கு நாங்கள் இந்த கருத்துக்களை தெளிவுபடுத்துவதற்கு பார்ப்போம். இப்போது நாங்கள் முதலாவது பகுதிக்கு வருவோம். அதாவது முக்கியத்துவத்தை கவனத்தில் கொள்ளுதல் என்ற பகுதிக்கு வரும். குத்பா எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்கு நாங்கள் 5 காரணங்களை சொல்ல முடியும். முதலாவது காரணம், அது ஒரு வணக்கம், ஒரு வாஜிப் என்ற கருத்தை நாங்கள் முதலாவது கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த வசனம் காட்டுகின்ற யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், இந்த வசனம் அல் குர்ஆனில் மிக அதிகமான இஸ்லாமிய சட்ட அறிஞர்களின் கருத்துப்படி, ஃபுகாஹாக்களுடைய கருத்துப்படி, திக்ருல்லாஹ் என்ற சொல் குத்பாவை குறிக்கும், தொழுகையை மாத்திரமல்ல குத்பாவை குறிக்கும் என்பது மிக அதிகமான இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் ஃபுகாஹாக்களுடைய கருத்து. எனவே அந்த வகையில் குத்பாவும் ஒரு வாஜிபான பகுதி என்று இஸ்லாமிய அறிஞர்கள் கருதுகிறார்கள். வாஜிபான ஒரு இபாதத்தாக அமைகிறது என்று கருதுகிறார். வாஜிபான ஒரு விஷயத்தை, ஒரு இபாதத்தை செய்யும் போது எங்களுக்கு மிகவும் கவனம் இருக்க வேண்டும், மிகுந்த கவனம் இருக்க வேண்டும். அந்த வாஜிபு, அந்த இபாதத்தை எது பாத்திலாக்கும், எது அதனை இல்லாமல் செய்யும் என்பதில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஷாஃபி மذஹபின் படி 5 விஷயங்கள் குத்பாவுக்கு முக்கியமானது என்று நாங்கள் சொல்லுவோம். அதனை நான் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதனோடு சேர்த்து நாங்கள் சிந்திப்போம். குத்பா என்ற அந்த ஸ்பீச், நாங்கள் செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த உபதேசம், அதில் தவறுகள் நடந்தால், உதாரணமாக அதில் ஆதாரபூர்வமற்ற ஹதீஸை பாவித்தால், அல்லது மௌதுவான ஒரு ஹதீஸை பாவித்தால், அல்லது குறிப்பிட்ட ஒரு குர்ஆனுடைய வசனத்துக்கு உண்மையான சரியான கருத்தை சொல்லாது தவறி ஒரு தவறான கருத்தை நாங்கள் சொல்லிவிட்டால், இப்போது எங்களுடைய வணக்கத்துடைய நிலை என்னது, நாங்கள் செய்கின்ற குத்பா உடைய நிலை என்னது? குறிப்பிட்ட 5 குத்பாவுக்குரிய 5 ருக்குனுகள் அல்லது வாஜிபாத்துகள் மட்டும் தவறினால்தான் குத்பா பாத்தில் ஆகுமா? இப்படி செய்தால் குத்பாவுடைய நிலைமை என்னது?
நான் மிச்சம் கவனமாக ஒரு ஹதீஸை பார்த்துவிட்டு வரவில்லை. அதனால் மௌதுவான ஒரு ஹதீஸை அல்லது தஈஃபான ஒரு ஹதீஸை சொல்லி ஒரு கருத்தையும் சொல்லிவிட்டு, அல்லது குறிப்பிட்ட ஒரு ஆயத்தை சொல்லி அந்த ஆயத்தை சரியாக பார்த்து கவனமாக விளங்கிக் கொண்டு வராமல் வெறுமனே அந்த ஆயத்துக்குரிய பொருளை சொல்லிவிட்டேன். மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் அதை கேட்டுவிட்டு சென்றார். இப்போது இந்த குறிப்பிட்ட என்னுடைய அந்த கருத்து என்னுடைய குத்பாவை பொறுத்தவரையில் என்ன நிலையை இருக்கும்? குத்பா பாத்தில் ஆகுமா இல்லையா என்ற சர்ச்சையை நான் கிளப்புவதற்கு வரவில்லை. மாற்றமாக என்ன சொல்கின்றேன் என்றால், நான் அந்த இபாதத்தை, குத்பா என்ற அந்த இபாதத்தை அல்லது அந்த வாஜிபை மிகவும் சரியாக செய்தேனா என்பதில் நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. நான் ஒரு வாஜிபை செய்கின்றேன், ஒரு வணக்கத்தில் ஈடுபடும் குத்பாவுடைய இந்த மிம்பரில் ஏறிவிட்டால், இப்போது நான் தொழுகின்ற அந்த 2 ரக்காத்தை போல் ஜும்மா தொழுகின்ற போது நாங்கள் தொழுகையில் இமாமியாக நின்று தொழுவிக்கின்ற போது எவ்வளவு தூரம் கவனமாக தொழுவிப்போம், ஏதாவது விடுபடாமல். எனவே அந்த வகையில் குத்பாவுடைய மிம்பரில் ஏறிவிட்டால் நான் இப்போது செய்வது ஒரு வணக்கம், ஒரு வெறும் ஸ்பீச் அல்ல. இப்ப நான் இப்போது நின்றிருப்பது போன்று ஒருவரே ஒரு ஸ்பீச் அல்ல, ஒரு சாதாரணமான உபதேசம் அல்ல, அது ஒரு வாஜிபான ஒரு வணக்க வழிபாட்டோடு சம்பந்தப்பட்டோடு. எனவே இதில் நான் அந்த ஷாஃபி மذஹப்ல சொன்ன 5 விஷயங்களையும், தக்வாவை பற்றி உபதேசம் செய்வது, ஒரு துஆவை சொல்வது, குர்ஆன் வசனத்தை ஓதுவது, இப்படி என்ற அந்த 5 விஷயங்கள் மட்டுமல்ல, உள்ளடக்கம் என்ன நான் சொல்ல போகின்றேன், என்ன தலைப்பிலே நான் பேச போகின்றேன், அந்த ஸ்பீச்சில் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயமும் எப்படி சொல்கின்றேன், எவ்வளவு தூரம் கவனமாக இருக்கின்றேன் என்பதும் குத்பாவின் மிகவும் முக்கியமான பாதை, ஆக முக்கியமான பாதை. ஏனென்றால் நான் ஒரு வணக்கத்தில் ஈடுபடுகிறேன், ஒரு வாஜிபை நிறைவேற்றுகிறேன். மக்களோடு சம்பந்தப்பட்ட, அவர்களோடு சம்பந்தப்பட்ட, என்னோடு சம்பந்தப்பட்ட மட்டுமல்ல. நான் தனியே தொழுகிறேன், தொழும்போது நான் ஆங்கு தவறு விட்டால் என்னோடு போய்விடுவேன், எனக்கு மட்டும்தான் அந்த குற்றம் வரும், என்னோடு மட்டும் அது நின்று விடும். நான் எனக்கு தௌபா கேட்டு முடிச்சு கொள்ளலாம், அல்லது இன்னொரு முறை தொழலாம். தொழுகை பிழையாகிவிட்டது, எனவே இன்னொரு முறை தொழலாம். ஆனால் ஒரு வார்த்தையை, நான் பிழையான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டேன் குத்பாவில், ஒரு தஈஃபான ஹதீஸை சொல்லிவிட்டேன், ஒரு மௌதுவான ஹதீஸை சொல்லிவிட்டேன், ஒரு குறிப்பிட்ட குர்ஆன் ஆயத்துக்கு சரியான கருத்தை நான் சொல்லவில்லை, அல்லது வரலாற்றிலே நடந்த ஒரு சம்பவத்தை பிழையாக விவரித்து விட்டேன். இப்படி குத்பாவில் செய்கின்ற இந்த தவறுகள் என்னோடு மட்டும் நிற்காது, கேட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான பேர் ஓடு அது சம்பந்தப்படும். அவர்களும் இன்னும் 4 பேரிடத்திலே சொல்வார்கள், குத்பாவில் இப்படி சொன்னார் என்று 4 பேரிடத்திலே சொல்வார்கள். எனவே 1000 பேர் 5000 பேரிடத்திலே போவதற்கு சந்தர்ப்பம் இருக்கு. எனவே குத்பாவில் சொல்கின்ற அந்த விஷயமும் என்னென்ன நாங்கள் சொல்லப்போ, எந்த ஹதீஸை, எந்த குர்ஆன் வசனத்தை, என்ன சம்பவத்தை, இவற்றை நாங்கள் பாவிக்கின்றோமோ அவை ஒரு வணக்கம் அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம். ஒரு வணக்கத்தை நிறைவேற்றும், மக்களுக்கு பதிலாக நின்று நாங்கள் ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுகின்றோம் என்ற கவனம் முதலாவது எங்களுக்கு வர வேண்டும். அல்லாஹ் தஆலா கடமையாக்க ஆக்கிய இந்த ஆயத்தின் மூலமாக கடமையாக்க ஆக்கிய ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலேயே எந்த ஜும்மாவுடைய தொழுகையும் குத்பா இல்லாமல் நடத்தியது கிடையாது. எனவேதான் அதனை இமாம்களில் மிக அதிகமானவர்கள் குத்பா வாஜிப் என்று சொல்கிறார். அந்த குத்பா என்ற அந்த வாஜிபை நிறைவேற்றுவது என்னுடைய பொறுப்பு, இமாமுடைய பொறுப்பு, பொதுமக்களுடைய பொறுப்பு அல்ல, அவர்கள் கேட்டிருப்பது மட்டும்தான். எனவே அந்த வாஜிபை, அந்த வணக்கத்தை நிறைவேற்றும் போது நான் எவ்வளவு தூரம் கவனமாகவும் சரியாகவும் ஒரு வாஜிபை நிறைவேற்றுகிறேன் என்ற கடும் பொறுப்புணர்ச்சி என்னிடத்திலே கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதுதான் முதலாவது நாங்கள் சொல்கின்ற கருத்து. அடுத்த இன்னொரு மிக முக்கிய 2வது காரணம் என்னவென்றால், ஏன் குத்பா முக்கியத்துவம் பெற்றதாக இருக்க வேண்டும் என்று ஏன் கருத வேண்டும்? 2வது காரணம் என்னவென்றால், மதிப்புக்குரிய சகோதரர்களே, உலமாக்களே, எந்த ஒரு இயக்கம், எந்த ஒரு ஸ்தாபனம் ஒரு நாளும் முஸ்லீம்கள் எல்லோரையும் ஒன்று திரட்ட முடியாது. எவ்வளவுதான் பிரச்சாரம் செய்தாலும், அரசியல் கூட்டமாகட்டும், இயக்கமாகட்டும், எங்கு பிரச்சாரம் செய்தால் எல்லோரும் வரமாட்டார். ஊர் சனத்தொகை, உதாரணமாக அக்குருணையின் சனத்தொகை 45,000 பேர், 8000 குடும்பம். 8000 குடும்பத்தில் ஒவ்வொரு ஆளை கூட சேர்க்க முடியாது ஒரு நாள். எந்த இயக்கத்தாலும், எவ்வளவு செல்வாக்கு பெற்ற இயக்கத்தாலும், ஒரு நிறுவனத்தாலும்
அல்லது அரசியல் கூட்டத்தாலும் எல்லோரும் வரமாட்டாங்க. ஆனால் கொத்துபாவுக்கு எல்லோரும் வருவார். ஒவ்வொரு வீட்டிலிருந்து குறைந்தது ஒருவராவது வருவார். ஒவ்வொரு வீட்டிலிருந்து மால குறைந்தது ஒருவராவது வருவார். சில நேரம் 5 பேர் 4 பேர் 10 பேர் என்று வந்திருப்பார். எல்லா வீட்டுக்குமே செய்தி அனுப்ப முடியும். ஒரு கிராமத்தில் ஒரு குத்துபா நடந்தால் அந்த கிராமத்தில் இருக்கின்ற எல்லா வீட்டுக்கும் செய்தி அனுப்ப முடியும். நகரத்தில் என்றால் நகரத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம் கடைகளுக்கும் அந்த நகரத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம் வீடுகளுக்கும் செய்தி அனுப்ப முடியும். இந்த சந்தர்ப்பம் யாருக்கு கிடையாது. யாருக்கு இருக்கிறது? ஜமாத் இஸ்லாமி, தப்லீக் ஜமாத் அல்லது தௌஹீத் ஜமாத், இப்படி எந்த ஜமாத்தாவது ஊர் முழுக்க திரட்ட முடியுமா என்றால் சாத்தியமே. இலங்கையிலும் சாத்தியம் இல்லை, வெளிநாடுகளில் சாத்தியம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அவ்வளவு வீடுகள் இருந்தும் எல்லோருமே வந்திருப்பார். யாருக்கெல்லாம் கொத்துபா கடமையோ ஜும்மா கடமையோ எல்லோரும் வந்திருப்பார். சின்ன பிள்ளைகளும் கூட வந்திருப்பார். மிக பெரும்பாலும் சில நேரங்களில் பிழையாக இருந்தாலும் சில நேரங்களில் 5 நேரம் தொழாதவனும் கொத்துபாவுக்கு வருவான். அது பிழை சரியா. 2வது விஷயம், அவனும் கொத்துபாவுக்கு வரும். கொத்துபாவுக்கு வராதவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பேர் தான் இருப்பார். எனவே இந்த சனத்தொகையை எங்குமே சேர்க்க முடியாது. மிகவும் சின்ன ஊராக இருந்தால் 100 பேராக, பெரிய ஊர்களாக இருந்தால் 3000-4000 பேராக, அவ்வளவு பேர் வந்து சேருவார். உதாரணமாக குருணை ஜும்மா பள்ளி என்றால் 2-3000 பேர் சேருவார். கண்டியில் இருக்கிற ஜும்மா பள்ளியிலிருந்து அதை விட கூடுதலான தொகை சேருவார். கொள்ளுப்பிட்டி ஜும்மா மஸ்க் என்றால் ஒரு 5000-6000 பேர் சேருவார். பெரிய தொகையினர் இருந்து ஆக குறைந்தது ஒரு அரை மணித்தியாலத்துக்கு நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பார். எனவே அரை மணி 30 நிமிஷம் தர 5000 பேர், அவ்வளவு பேருடைய நேரம். எனவே இது எப்படியான சந்தர்ப்பம்? இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் கிடையாது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை வீணாக்குவது பயங்கரமான குற்றம். இந்த சந்தர்ப்பத்தை யாரும் தேடி தர முடியாது. எனவே ஏதாவது ஒரு விஷயத்தை நான் சொல்ல எல்லா வீட்டுக்கும் அனுப்ப வேண்டுமாக இருந்தால் குத்துபா மட்டும்தான் வழி, வேற வழியே கிடையாது. வேற என்ன வழி இருக்கிறது? வழியே கிடையாது. உதாரணமாக ஈஜிப்ட்ல ஆர்ப்பாட்டம் நடந்தது. 8 கோடி முஸ்லீம்கள், 8 கோடியில் ஒரு 8 லட்சம் தான் சேர்ந்தது, அதுக்கு மேல் சேரவில்லை. எனவே எந்த ஆர்ப்பாட்டம், என்ன கூட்டம், எவ்வளவு பெரிய அரசியல் கூட்டம் நடந்தாலும் ஜும்மா என்றால் எல்லோருமே வருவார். முழு கேகோல் டிஸ்ட்ரிக்டிலும் இருக்கிற அவ்வளவு ஜும்மா பள்ளிகளிலும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டுமாக இருந்தால் குத்துபா தான் வரும். என்ற எல்லாருக்குமே அந்த செய்தி போகும். எனவே மல்பிரிய சகோதரர்களை இந்த வகையிலும் அது ஆக முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறுகிறது. எனவே நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் 5000 பேருடைய நேரத்தை கையில் வைத்திருக்கோம், 3000 பேருடைய நேரத்தை கையில் வைத்திருக்கோம், 500 பேருடைய நேரத்தை கையில் வைத்திருக்கோம், 100 பேருடைய நேரத்தை கையில் வைத்திருக்கோம். அந்த ஊருடைய அரை மணித்தியாலத்தை அப்படியே கொஞ்ச நேரம் இஸ்தமிதம் அடைய செய்கிறோம். ஊரே இஸ்தமிதப்பட்டு போகும், எல்லா கடையும் மூடி இருக்கும், ஊரே இஸ்தமிதமாக இருக்கும் அந்த குறிப்பிட்ட அரை மணித்தியாலம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை எவ்வளவு கவனமாக பயன்படுத்த வேண்டும், எவ்வளவு தூரம் முக்கியமானது என்ற உண்மையை நாங்கள் கவனமாக விளங்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தாவிட்டால் அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது எவ்வளவு தூரம் பிழையான ஒன்றாக மாறும். அல்லாஹ் தஆலா அதற்கான பாவத்தை எழுதுகிறானா இல்லையா என்பது இன்னொரு பக்கம் இருக்க, இது எவ்வளவு பெரிய ஒரு சந்தர்ப்பம், இவ்வளவு அழகான ஒரு சந்தர்ப்பம் என்பதனை நாங்கள் கவனத்தில் கொண்டு வரோம். இது 2வது காரணம். 3வது காரணத்துக்கு நாங்கள் வரும். இந்த 3வது காரணத்தை பாருங்கள். ஒவ்வொரு கிழமையும் குத்துபா இருக்கு. நாங்கள் உதாரணத்துக்கு அரை மணித்தியாலம் என்று வைத்துக் கொள்வோம். 52 கிழமைகள் வருஷத்துக்கு இருக்கிறது. எனவே 26 மணித்தியாலங்களை நாங்கள் எடுக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு 26 மணித்தியாலங்கள் இருக்கு. இந்த 26 மணித்தியாலங்கள் என்பது ஒரு சிலபஸ் முடிக்கிற நேரம், ஒரு நல்ல ஒரு சிலபஸ் முடிக்கிற நேரம், ஒரு பாடத்திட்டத்தை கவனமா திட்டமிட்டால் முடிக்கிற நேரம். அரபு மொழியில் ஒரு பகுதியை அப்படியே முடிப்பதற்கான சந்தர்ப்பம். அகீதாவை ஒரு சிலபஸாக போட்டால் 5-6 நம்பிக்கைகளை ஒரு சிலபஸாக போட்டால் அழகா 26 மணித்தியாலத்தில் முடிச்சிருக்கோம். அப்படி ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு நேரத்தை தான் நாங்கள் எடுக்கிறோம். எனவே குத்துபா ஓதுகின்ற உலமாக்கள் எனக்கு ஒவ்வொரு கிழமையும் அரை மணித்தியாலம் தரப்படுகிறது, ஒரு வருஷத்துக்கு தரப்படுகிறது,
அல்லது இந்த பள்ளியில் 4 குத்துபாக்கள் தரப்படுகிறது, அந்த பள்ளியில் இன்னும் கொஞ்சம் குத்துபாக்கள் தரப்படுகிறது என்று எடுத்து நாங்கள் பார்த்தால் உண்மையில் அந்த நேரமும் ஒரு பெரிய ஒரு நேரம். நான் உதாரணத்துக்கு தான் அரை மணித்தியாலம் என்று போட்டேன். சில நேரம் 45 நிமிஷம் ஆக்குறது, சில குறிப்பிட்ட காலங்களில் 45 நிமிஷம் ஆக்குறது, சில நேரங்களில் 1 மணித்தியாலம் ஆக்குறது. எனவே நேரம் இன்னும் அதிகமாக போகும். எப்படியுமே அரை மணித்தியாலம் குத்துபாவுக்கு தமிழில் ஓதுவதற்கு மட்டும், தமிழில் பேசுவதற்கு மட்டும் இந்த அரை மணித்தியாலம் இருக்கு. எனவே இந்த அரை மணித்தியாலம் என்பது மிகவுமே கவனமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு நேரம். ஒரு முறை இப்படி நடக்கிற நிகழ்ச்சி 3-4 மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கும். இது ஒவ்வொரு கிழமையுமே அந்த நேரத்தை ஒதுக்கி நாங்கள் சொல்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் இந்த நேரத்தை நாங்கள் பார்க்கும்போது, அதனை கூட்டி பார்க்கின்ற போது, ஒரு வருஷத்துக்கு நாங்கள் அதனை செய்கிறோம், ஒரு வருஷத்துக்கு மட்டும் பார்க்க கூட அது மிகவும் பெருமானமிக்கது என்பதனை நாங்கள் வழங்குவோம். அடுத்தது, உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு கூட்டத்தை நாங்கள் கூட்டினாலும் பக்கத்தில் ஒருவரோடு காய்ச்சி கொண்டு நிற்பார், எலும்பிட்டு வெளியில போவார், மருக வந்து உட்காருவார், திரும்ப ஒரு சத்தம் ஒன்று கிளம்பு மங்காளிங்காலையில், இதெல்லாம் நடக்கும். சரியான கவனமாக கேட்டுக்கொண்டிருக்க மாட்டார். குத்துபாவோட மட்டும் யாருமே பக்கத்தில் உள்ள ஆளோடு பேச மாட்டார். ஆயிரக்கணக்கான ஆட்கள் கூடியிருக்கும் பள்ளியில் எந்த சத்தமும் கேட்காது. எல்லோருமே ஹத்தீபை பார்த்து உட்கார்ந்து, ஹத்தீப் எவ்வளவு தூரத்துக்கு மிக கவனமாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு மக்கள் எல்லோருமே மிகுந்த கவனத்தோடு இருப்பார். யாரும் தூங்க மாட்டார். எப்போது தூக்கம் வரும் என்றால் ஹத்தீபில் தான் அது கீழே இருக்கும் மிக பெரும்பாலும். எனவே எந்த கூட்டத்திலும் இல்லாத அமைதி, இல்லாத எந்த பேச்சும் இல்லாமல், எந்த கவனமும் வேறெங்கும் திரும்பாமல் அதற்காக வந்து உட்கார்ந்திருப்பார். வேறொரு காரணத்துக்காக கொத்துபா என்ற ஒரே காரணம், குத்பாவை கண்டிப்பா போவது எனக்கு வாஜிபு, எனவே போய்த்தான் ஆக வேண்டும் என்று அந்த நேரத்தை ஒதுக்கி வந்து உட்கார்ந்திருப்பார். உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்பீச்சை கவனமாக கேட்பதற்கு இது அவசியம். அடுத்தவரோடு கதைக்காமல் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்திருப்பது மிகவும் அவசியம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதனை சொன்னார். அதனை நாங்கள் குத்பா நடப்பதற்கு முன்னாலே சொல்லிவிருக்கிறோம். பக்கத்தில் இருப்பவரை பார்த்து நீ பேசாமல் இரு என்று சொன்னாலும் அது குத்பாவை வீணாக்கிவிடும் என்று மக்கள் எல்லோருக்கும் சொல்லியும் விடுகிறோம். எனவே அவர்கள் மிகுந்த கவனத்தோடு உட்கார்ந்திருப்பார். எனவே உங்களுக்கு தெரியும், ஒரு கருத்தை அடுத்தவருக்கு சொல்வதற்கு அவர் கவனமாக இருக்கவர், நான் அல்ல, அவர் கவனமாக இருக்கவர். அந்த கவனமும் எங்களுக்கு இங்கே கிடைக்கும். இதுவும் அடுத்த முக்கியமான அம்சம். நாங்கள் பயன்படுத்துவதில் இதுவும் ஒரு பெரிய இடத்தை பெறுகிறது என்பதில் நாங்கள் வருகிறோம். அடுத்த விஷயம் என்னவென்றால், இது நாங்கள் கொஞ்சம் தூரம் யோசிக்க வேண்டிய விஷயம். என்றாலும் நான் மிகவும் சுருக்கமாக சொல்கின்றேன். நாங்கள் சிறுபான்மை என்பதனால் குத்துபாவுக்கு இன்னொரு பெரிய ஒரு முக்கியத்துவம் வருகிறது. அப்படி என்றால் என்னது, என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் செல்கின்ற பாடசாலைகளும் சரி, நாங்கள் படிக்கின்ற எங்களுடைய பிள்ளைகள் படிக்கின்ற யூனிவர்சிட்டியும் சரி, வேறு வேறு பிரைவேட் கல்வி ஸ்தாபனங்களும் சரி, இதெல்லாம் மிக பெரும்பாலும் இஸ்லாத்துடைய சிந்தனை கொஞ்சம் அப்பாற்பட்டதாகத்தான் இருக்கும். நடத்தைகளும் அப்படி இருக்கும், அங்கு உட்கார்றதும் அப்படி இருக்கும், படிச்சிருக்கிற விஷயங்களில் கூட அந்த குழப்பம் இருக்கு. இஸ்லாத்துக்கு புறம்பான விஷயம் எல்லாம் சிலபஸுக்கு வரும். அதே போல அந்த ஸ்கூலை நடத்துகின்ற ஒழுங்கு, யூனிவர்சிட்டியை நடத்துகின்ற ஒழுங்கு, அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தை நடத்துகின்ற ஒழுங்கு, இதுல எல்லாம் நிறைய இஸ்லாத்துக்கு முரண்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கு. எனவே எங்களினால் இந்த நாட்டில் முஸ்லிம்களை மிகவும் கவனமாக இஸ்லாமிய அறிவை கொடுத்து, இஸ்லாமிய பயிற்சியை கொடுத்து வளர்ப்பதிலே நிறைய சிரமங்கள் இருக்கிறது. எங்களிடம் இருப்பது கொஞ்சம், எங்களுடைய முழுக்க எங்களுடைய கையில் இருப்பது கொஞ்சம் ஸ்தாபனங்கள் தான். குர்ஆன் மதரசா இருக்கு, அகதியா இருக்கு. இந்த ரெண்டும் எங்களுடைய முழுமையாக கையில் இருக்கு. ஸ்கூல் எங்களுடைய முழுமையாக கையில் உள்ளதால் பாதி எங்கட கையில, முக்காவாசி எங்கட கையில, முக்காவாசி அரசாங்கத்தில் கையில், ஒரு சின்ன ஒரு பகுதி எங்கட கையில் இருக்கு. இதுக்கு என்ன பிரதியீடு? எப்படி முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்தை அழகா படிச்சு கொடுக்கலாம்? எல்லாரும் மதரசாவுக்கு இருக்கிறா, உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவை. ஒரு சின்ன ஒரு வீதம் தான் மதரசாவுக்கு வருவாங்க. மிகப்பெரிய ஒரு தொகையினர் மதரசா பக்கமே பார்க்க மாட்டாங்க. இயக்கத்தினால் எவ்வளவு பேரை ட்ரெயின் பண்ண முடியும் என்றால் ஒரு சின்ன வீதத்தை தான் ட்ரெயின் பண்ணுது. தப்லீக் ஜமாத்திலே 3 நாள் 10 நாள் 40 நாள் போறவங்க எத்தனை பேர்? சின்ன ஒரு தொகை. ஒரு பெரிய ஒரு ஊர் எடுத்தால் அவர் சின்ன ஒரு வீதம் தான் போவார்.
ஜமாத்தே இஸ்லாமியில் போய் பயிற்சி பெறுவோர் எத்தனை பேர்? ஒரு சின்னொரு வீதம். குறிப்பிட்ட ஒரு ஊர்ல இருக்கிற 4 இயக்கங்கள் இருந்தால் அந்த 4 இயக்கங்கள்ல இருப்பவர்கள் ஒரு 1000 பேர் இருப்பார்கள், எல்லாத்தையும் சேர்த்தார். அதுவும் சிறப்பு. எனவே எல்லோரையும் இயக்கங்களினால் பயிற்றுவிப்பது சாத்தியமானது. எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை அரசாங்கம் மூலமாக அரசாங்கம் தன்னுடைய டிவியை பயன்படுத்தி தன்னுடைய ரேடியோவை பயன்படுத்தி இவற்றை எல்லாம் பயன்படுத்தி ட்ரெயின் பண்ண வேண்டும். ஆனால் எங்களுடைய நாட்டில் சாத்தியம். சில வேளைகளில் இஸ்லாமிய நாடுகளில், முஸ்லிம் நாடுகளில் இஸ்லாமிய போக்கு கொண்ட அரசாங்கங்கள் வந்தால் ஸ்கூல் ஊடாக, யூனிவர்சிட்டி ஊடாக, டிவி ஊடாக, ரேடியோ ஊடாக, எல்லா வகையான ஊடகங்களின் ஊடாகவும் முஸ்லீம்களை அழகாக பயிற்றுவிக்கலாம். இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக மாறி. ஆனால் எங்களுடைய நாட்டில் அது கூட, அந்த நம்பிக்கையை கூட எங்களால் வைக்க முடியாது. ஏதோ ஒரு 2 மணித்தியாலத்துக்கு ஒரு இஸ்லாமிய புரோகிராம் மட்டும் தருவார்கள். அதுதான். எனவே இதுக்கு என்ன பிரதியீடு? எப்படி முஸ்லீம்களுக்கு இஸ்லாமிய கருத்துக்களை அழகா எல்லா முஸ்லீம்களும் அல்லது பெருந்தொகையான முஸ்லீம், உங்களுக்கு தெரியும் ஒரு ஊர்ல உதாரணமாக எங்கள் ஊர் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் 16 முஸ்லீம் ஸ்கூல் இருக்கு, 16 முஸ்லீம் ஸ்கூல் இருக்கு. ஏறத்தாழ அந்த ஸ்கூல்களில் ஓ லெவல், அட்வான்ஸ் லெவல் மாணவர்களை மட்டும் எடுத்தால் 1000 கணக்கில் இருக்கிறார். ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கும் இஸ்லாத்தை கொடுக்கிறதுக்கு வழி என்னது? எல்லாரும் அஹதியாக்கு வரவே மாட்டார், அது எந்த சந்தேகமும் கிடையாது. அஹதியா ஒரு 10ஆம் வகுப்பு வரை இருந்தால் ஓரளவுக்கு நடக்கும், அல்லது 9ஆம் வகுப்பு வரை இருந்தால் ஓரளவுக்கு நடக்கும். அப்படி நடக்கின்ற அகதியாவிலும் எல்லா மாணவர்களும் நிச்சயமாக வரமாட்டாங்க. எப்படி கொடுக்கிறது? இப்படியான சிறுபான்மை நாடுகள்ல எல்லா முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்தை ஓரளவுக்காவது கொடுக்கிறதுக்கு வழி கொத்துபா. வேற என்ன வழி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஸ்கூல்ல கொடுக்கலாம், ஆனா உங்களுக்கு தெரியும் இஸ்லாம் பாடம் ஓலவல் வரையும் தான் நடக்கும். அது எல்லா முஸ்லீம் ஸ்கூல்லையும் போய் டைம் டேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி பாடமாய் அல்லது இன்டர்வல் புறகுள்ள பாடமாக மிகவும் கவனமா அழகா படிப்பிக்கிற போக்கு சரி குறவு முஸ்லீம் ஸ்கூல்கள். எனவே இஸ்லாத்தை முஸ்லீம்களுக்கு அழகா படிப்பிப்பதற்கான ஒரே ஒரு வழி குத்துபா மட்டும். இதை நாங்க சிறுபான்மையாக வாழக்கூடிய நாங்கள் கவனத்தில் கொள்வோம். உதாரணத்துக்கு நீங்க அப்துல் ஹமீத் கிஷ்க் என்ற ஒரு அறிஞர் இருந்தார், மூத்தா போனார் ஈஜிப்ட்ல. அவருடைய கொத்துபாவை கொஞ்சம் கேட்டு பார்த்தீங்களா, சும்மா இருந்து கேட்டு பார்த்தீங்களா இருந்தால் கொத்துபாவுக்குள்ளாலே ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுப்பார், ஆன்மீக ரீதியான ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுப்பார். கொத்துபாவுக்குள்ளாலே உணர்ச்சி பூர்வமான அழகான சிந்தனைகளையும் கருத்துக்களையும் கொடுப்பார். ஷேக் அசாலின்னு சொல்லி ஒரு அறிஞர் இருந்தார், மூத்தா போனார் புதுசாக. அம்ர் இப்னு ஆஸ் பள்ளியில் அவர் கொத்துபா, அந்த கொத்துபாக்கள் அகீதத்துல் முஸ்லிம் என்ற ஒரு புத்தகமாக வந்தது. முஸ்லிமுடைய அகீதான்னு சொல்லி ஒரு புத்தகமாக வருது. எனவே அவர் என்ன செஞ்சிருக்கிறார், அகீதா படிப்பிச்சிருக்கிறார். அகீதத்துல் முஸ்லிம் ஒரு புத்தகம் இந்த கொத்துபாவெல்லாம் சேர்த்து. எனவே அந்த அகீதாவை அந்த கொத்துபாவுக்குள்ளான படிப்பிச்சுட்டே போயிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒழுங்குலே அப்படியே படிப்பிச்சு கொண்டு போயிருக்கிறார். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு சாதனம் தான் இஸ்லாத்தை படித்து கொடுக்கிற தீர்வு. உதாரணமா வச்சுக்கொள்ளுங்க, எனக்கு ஒரு 4 கொத்துபா கிடைக்கும். ஒரு பள்ளியில தொடராக ஒரு 4 கொத்துபா கிடைக்கும். 4 கொத்துபாலை நான் என்ன சொல்ல போகிறேன், ஒரு பாடம் ஒன்று நடத்த போறேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அரை மணிக்கு ஆள் வச்சுக்கொள்ளும். இப்ப 2 ஹவர், 2 ஹவருக்கு நான் இப்போ ஒரு பாடம், இங்க ஒரு பாடம் ஒன்று நான் இப்ப நடத்தும். ஏற்கால 2 ஹவருக்கு அது 1.5 ஹவருக்கு இங்க ஒரு பாடம் ஒன்று நடத்தும். இதே மாதிரி அல்லாஹ் இந்த தலைப்பு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தலைப்பு, அல்லது இன்னும் ஏதாவது ஒரு தலைப்புல 2 ஹவருக்கு தயார் பண்ணப்பட்ட ஒரு அழகான ஒரு பகுதியை நாங்க அரை அவர் பிரிச்சு நடத்த முடியுமாக இருந்தால் இங்க வார மக்கள் ஒரு மாதத்துக்குள்ளுக்கு ஒரு சிந்தனையை விலை கொள்வாங்க, ஒரு கருத்தை விலை கொள்வாங்க. இந்த அடிப்படையில் தான் இந்த 5 காரணங்கள்னால்தான் கொத்துபா மிகுந்த முக்கியத்துவம் பெறும். நான் சொன்ன இந்த கடைசி காரணத்தை மட்டும் மிகவுமே நாங்கள் கவனத்தில் கொள்வோம். எங்களுக்கு வேறு சாதனங்கள் எல்லா முஸ்லீம்களுக்கும் கொடுப்பது, கொஞ்சம் முஸ்லீம்களுக்கு கொடுக்கிறதுக்கு சாதனம் இருக்கிறது, இயக்கம் இருக்கிறது, அகதியா இருக்கிறது, வேறு வேறு ஸ்தாபனங்கள் இருக்கு. கொஞ்சம் முஸ்லீம்களுக்கு தான் அது கிடைக்கும், அதிகமான முஸ்லீம்களுக்கு கிடைக்க மாட்டாங்க.
உதாரணத்துக்கு பாருங்கள், இப்படியான டியூட்டை கூட அடிச்சு கொடுக்கலுமாக இருந்த ஒரு கொத்துபால நான் பேசுற விஷயங்கள் இப்படி ஒரு டியூட்டாக அடிச்சு இதை விட விரிவாக விளக்கமாக கொடுக்கலுமா இருந்தா இன்னும் பயனாக்குறது. நாளை கொத்துபா முடிகிற நேரத்தில் அந்த முழு தலைப்புகளும் அவரோட ஃபைல்ல ஆயிரக்கணக்கான ஆட்கள் அந்த கொத்துபால வந்திருந்தா அவ்வளவு தூரம் கிடைக்கும். பிறகு கொத்துபாலை நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, சும்மா ஒரு கருத்துக்கா நான் சொல்றேன். கொத்துபால இப்படி போட்டு காட்டு 7 மாசம் இருக்கு. மலேசியால அப்படி சொல்லுவாங்க. மலேசியா கொத்துபாக்களுக்கு நீங்க போனீங்க என்றால் இதையும் போட்டு ஒரு பிரசன்டேஷன் ஒன்று இருக்கு, போட்டு காட்டு. இன்னும் கொஞ்சம் மக்கள் அழகான தெளிவோடு விலகி கொண்டு போவார். இது இப்ப செய்யலுமா இல்லையா? இரண்டாவது விஷயம் நான் சொல்ல வரேன் என்றால், குத்துபாவை மிகவும் பயனுறுதி கொண்டதாக மாற்றுவதுமாக இருந்தால் என்னவெல்லாம் செய்யணும் என்றது இன்னொரு வேறொரு தலைப்பு. நான் சொல்ல வரேன் என்றால், இவ்வளவு தூரம் இந்த குத்துபா இந்த 5 காரணங்களினாலும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. முதலாவது, நான் ஏற்கனவே சொன்னது போல அதோட இபாதத்தாக நாங்கள் பார்ப்போம். குத்துபா மிம்பரில் ஏறின உடனே நான் நினைக்கணும், நான் மட்டும் ஒரு இபாதத்தை செய்வேன். மக்கள் எல்லோருக்கும் பிரதிநிதியாக நின்று நான் ஒரு இபாதம். எனவே இந்த வாயால வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மிகுந்த பெருமதி மிக்கது. நான் அங்க விடுகின்ற தவறு, நான் பாதிக்கின்ற வார்த்தைகள்ல வரக்கூடிய பிழை தவறு என்ன பாதிச்சால் அது வேற விஷயம், என்ன மட்டும் பாதிச்சு அப்ப அது வேற விஷயம். இது கேட்டுக்கொண்டிருக்கிற 1000 பேரை பாதிக்கும், 100 பேரை பாதிக்கும், 500 பேரை பாதிக்கும். சில நேரங்கள் அதை விட பெரிய ஒரு தொகையை அதை பாதிக்கும் என்றால் அந்த நான் செய்யக்கூடிய இபாதத்துடைய நிலை என்ன என்பதை நான் சொல்ல தேவை. உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமஅ. கேட்கிறதெல்லாம் சொல்வது போதும் ஒரு மனிதன் பொய் சொல்வது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்ல வார ஹதீஸ், கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமஅ. எனவே அங்கிங்க கேட்கிறதெல்லாம் ஒரு நாளும் ஒரு கொத்துபாவோட எடுத்துக்கொண்டு வரப்படாது. இது ஆதாரபூர்வமானதுதானா இந்த ஹதீஸ், இந்த ஆயத்துக்கு உண்மையில் இதுதான் நான் கருத்து இதெல்லாம் பார்த்துக்க வரும். எனவே நான் ஒரு வாஜிபை செய்கிறேன், இதுல எவ்வளவு தூரம் கவனமாக இருக்கிறேன். இரண்டாவது, இந்த நிகழ்ச்சி இந்த சந்தர்ப்பம் எங்குமே கிடைக்காத சந்தர்ப்பம். இவ்வளவு பெரிய ஒரு தொகையினர் ஒரு நாளும் திரும்ப வந்து சேர்ந்து கொள்ள மாட்டார் என்ற இந்த விஷயம். மூணாவது, ஒவ்வொரு கிழமையுமே நாங்கள் இதை செய்வோம். ஒரு குறிப்பிட்ட நாளோட முடிகிறது, 3-4 மாதத்துக்கு ஒரு முறை நடக்கிற புரோகிராம் அல்ல, ஒவ்வொரு கிழமையும் நடக்கிற புரோகிராம் என்ற அந்த விஷயம். 5வது 4வது, அங்க வந்திருக்கிற எல்லாரும் நேரம் ஒதுக்கி வந்திருக்கிறார், இதை கேட்கறதுக்குண்டே வந்திருக்கிறார். யாரோடையும் பக்கத்தில் பேசாமல் எந்த குழப்பமும் ஏற்படுத்தாமல் மிகுந்த கவனத்தோடு உட்கார்ந்து கேட்டிருக்கிறார். கடைசியா நாங்கள் சிறுபான்மை, இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். சிறுபான்மைக்கான மிக அருமையான மிகுந்த பெருமானம் மிக்க ஒரு சந்தர்ப்பம். இந்த 5 விஷயங்களையும் நாங்கள் கவனத்தில் கொள்வது ஆக அடிப்படையான விஷயம் என்று நான் நினைக்கிறேன். இந்த 5 விஷயங்களும் மனசுல விழுந்தால் நாங்கள் யோசிக்க போறோம், என்ற குத்துபாவை நான் கட்டாயம் அழகா அமைத்துக் கொள்வோம். இல்லாட்டிக்கு ஒரு பெரிய ஒரு பாவமாக மாறும். குளிக்க போய் சேத்த பூசின்னு வந்த மாதிரி ஒரு விஷயமாக மாறும். இது ஒரு பயங்கரமான விஷயமும் கூட. என்றால் ஏண்ட மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, நீங்க தொழுவிக்கிறீங்க, தவறி என்னத்தையோ நடந்துட்டு தவறி உதாரணமா 3 ரக்காத் தொழுவிட்டு 4 ரக்காத்துக்கு என்ன செய்வோம், திருப்பி இன்னொரு ரக்காத் தொழுது சஜ்ஜா சாவு செய்ய முடிச்சிருப்பீங்க. சேப்பாய் குத்துபா ஒதுப்பிலே எப்படி சேப்பாக்குறேன்னு சொல்லுங்களேன். குத்துபா விட்டு இறங்கிய அது கூட அவருக்கு தெரியும், நான் சொன்ன ஹதீஸ் தாயிஃபானது. என்ன செய்யறது, ஒன்று திருத்துறதுக்கு ஒரு வழியுமே. எனவேதான் நாங்க சொல்றோம், இது ஆக முக்கியமான ஒரு விஷயம். என்னோடு மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தால் என்னையாலும் செய்யலாம். அல்லாஹ்வுக்கு தௌபா கேட்டு என்னவாடு செஞ்சு, தொழுகையில வாய்ந்த சர்ஜா சவு செஞ்சு, ஒளிச்செய்றதா இந்த இன்னொரு முறை ஒளி செஞ்சு திரும்ப அந்த தொழுகையை தொழுது என்னவாலும் செய்யலாம். ஆனா இதுல அப்படி உண்டு. எனவே அந்த கொத்துபா நடத்துபவர்தான் மிகுந்த கவனமாக இருக்கும். திரும்ப முழு மக்களுடைய நேரத்தையும் அரை மணித்தியாலத்துக்கு நாங்கள் கையில வச்சுட்டீங்க. அரை மணித்தியா ஒவ்வொரு ஆண்டு அரை மணித்தியாலும் என்ற கையில் இருக்கு. எனவே அந்த எல்லோரும் அரை மணித்தியாலும் சேர்ந்தால் 100 தர
அரை மணித்தியாலம் செஞ்சால் என்னது? 500 தார அரை மணித்தியாலம் என்றா, 1000 தார அரை மணித்தியாலம் என்றா, அவ்வளவு மணித்தியாலங்களே மேந்த கையில வச்சுட்டு. இந்த உண்மையைத்தான், இதைத்தான் நான் கவனத்தில் கொள்ளணும். இந்த மனசு எங்களுக்கு வரும். எனவே அல்லாஹு ஆலம் குத்துபா சீரானால் நான் நினைக்கிறேன் அந்த ஊரே சீராக்குவதற்கு அடித்தளத்தை, அல்லது குத்துபா சீரானால் அந்த ஊரோட பாதை சீராய் சின்ன முக்காவாசி சீராய். இந்த ஹதீபை பொறுத்து கண்டிப்பா சீராக. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, என்ற கருத்து என்னென்றால், இந்த முக்கியத்துவத்தை வைத்து பார்க்கும்போது குத்துபாவுக்கு ஒரு தனி ட்ரைனிங் ஒன்று, இது கேட்டுக்கொண்டிருப்பது மாத்திரமல்ல, ஒரு தனி அழகான ட்ரைனிங் ஒன்று. எந்த அபிப்பிராயப்படி அதை எப்படி செய்யணும் என்றது இன்னொரு விஷயம். ஆனா எந்த அபிப்பிராயப்படி என்ற இவ்வளவு தூர முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒவ்வொரு கிழமை 3 மாதத்துக்கு ஒரு முறை அவ்வளவு பெரிய ட்ரைனிங் ஒன்று தேவை. ஆயிரக்கணக்கான ஆட்கள் இல்லாம ஒரு 50 பேர் தான் கூட்டத்துக்கு வருவாங்கன்ற வேற விஷயம். ஊரே வரும், ஊரே திரண்டு பள்ளிக்கு வரும். எனவே இது ஆக படு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. எனவே அதுக்கு தனி ட்ரைனிங்கள் தேவை சொல்றது என்ற அபிப்பிராயம். நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்துல் ஹமீத் கிஷ் குத்துபா ஓதினா அந்த பள்ளியே உட்கார்ந்து இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆட்களே ஒரு சிந்தனையோட வெளில போவாங்க. அரசாங்கமே பயந்து நாலஞ்சு கொத்துபாவோட கேன்சல் பண்ணி விட்டுருமா அவரை. கடைசி காலத்தில் அவர் கொத்துபா பொருட்கள். ஏன் அரசாங்கம் பயம், கொத்துபாவுக்கு பயம். வேறொன்றுமா அவர் செய்யல. அவர் எந்த இயக்கத்திலேயும் இல்ல, ஒரு இயக்கத்திலேயும் அங்கத்தவராக இருந்தாலும் இருக்கல். ஆனா அவருக்கு பயம், முழு அரசாங்கமே பயம். கருத்து மூத்தாகும் போது மனுஷன் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, மூத்தாறு நேரம் சுஜூதுல மூத்தா போறான். இந்த பள்ளிக்கு அவர் ஓதுற குத்துபா பள்ளிக்கு வந்து சுஜூதுல மூத்த, சுண்ணத் தொழும் போது சுஜூதுல மூத்தா போறான். நான் சொல்ல வாருங்கண்டா, இவ்வளவு பெரிய பாரம் மிக்கது குத்துபா. இஸ்லாமிய வரலாற்றில் கூட நீங்க பாத்தீங்களா இருந்தால், சில சிலுவை யுத்தங்களுக்கு காரணமே குத்துபா. சிலுவை யுத்த வெற்றி காரணமே குத்துபா. இமாம் இப்னுல் ஜவுசியிட பேர ஓதி ஒரு குத்துபா சிலுவை யுத்த வெற்றிக்கே காரணம். இப்படி நிறைய உதாரணங்கள் நிறைய. எனவே குத்துபா ஏற்படுத்தும் பாதிப்பு ஒரு கடும் பாதிப்பு, நல்ல தாக்கம், ஊரே மாற்றுகின்ற அளவுக்கு பாரிய தாக்கம். எனவே அந்த குத்துபாவுக்கு தனியான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். எங்களை பொறுத்தவரை, எங்களை நாட்டை பொறுத்தவரை, நாங்கள் சிறுபான்மை என்ற பொறுத்தவரையில் ஒரு தனியான முக்கியத்துவம் கொடுப்போம் என்றது என்ற சொந்த அபிப்பிராயம். சரி, நாங்கள் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இப்ப பார்ப்போம். மருத்துவ பகுதிக்கு வந்து நாங்கள் பார்ப்போம். அறிவுசார் பகுதிகள் இன்னும் பாதிப்படும். இதுல நாங்கள் என்ன சொல்ல வாரம் என்றால், ஒரு ஹதீபுக்கு இந்த குத்துபாவோடு சம்பந்தப்பட்ட அறிவுசார் பகுதி என்னது? முந்தி சொன்னோம், ஒரு ஹதீப் என்ன செய்யணும், முக்கியத்துவத்தை விளங்கி மனசு படிப்போம். சும்மா ஓடிக்கு வந்து குத்துபா மேடையில் ஓடுறதல்ல. இது இவ்வளவு தூரம் பாரதூரமான ஒரு விஷயம். இந்த பாரதூரம் அவரு கண்ணோட்டத்தில் வருமா இருந்தால் இப்ப அவர் வருவார். நிச்சயம் பாரதூரமான விஷயம். நான் சரியான கவனமாக இருக்கும் வருவார். இரண்டாவது, எனவே என்ன செய்வார் என்றால், அறிவுசார் பகுதி ஒரு பகுதி இருக்கு. அது சரியாக இருந்தால்தான் நாங்கள் ஏற்கனவே சொன்ன குத்துபாட முக்கியத்துவத்துக்கு ஏற்ப அதங்களை கொடுப்போம். என்ன அறிவுசார் பகுதி என்றப்பா, முதலாவது நாங்க பேசுற எதுவுமே ஆதாரபூர்வமா இருக்கும். என்ன செய்ய போறோம்? ஒரு உபதேசம் செய்ய போறோம். அதான் உண்மை. ஒரு மௌலத்தம் செய்ய போறோம். அப்ப அந்த மௌலா ஆதாரபூர்வமாக இருக்கும். குர்ஆனை ஓதினா, குர்ஆனை ஓதுறது மட்டுமல்ல, நான் சொல்ல வார விஷயத்துக்கு அந்த ஆயத்தை ஆதாரம் இருக்கும். சொல்ல வார விஷயம் உண்டு, ஆதாரம் எங்கேயோ இருந்தால், ஒரு ஆயத்து வேற எங்கேயோ இருந்தால் அநியாயம். அல்லது குறிப்பிட்ட அந்த ஆயத்தை ஓதிட்டு நான் சொல்ற விளக்கம் சரிதானா? இரண்டாவது, அதை விட சிக்கலான பிரச்சனை என்னென்றால் ஹதீஸ். எங்களுக்கு தெரியும், ஹதீஸ் எத்தனையோ ஆயிரம். உதாரணமாக முஸ்னத் அஹமதுல மட்டும் 30,000 ஹதீஸ். அதுல திக்ரார் திரும்ப திரும்ப வந்ததெல்லாம் கழிச்சு விட்டு பார்த்தால், வெற்றி விட்டு பார்த்தால் 10,000 ஹதீஸ். அதுல மட்டும் அப்ப இத்தனை ஆயிரக்கணக்கான ஹதீஸ் இருக்கு. எனவே இந்த ஹதீஸ், நான் இருக்கிற ஹதீஸ் எவ்வளவு தூரம் ஆதாரபூர்வமானது என்று பாருங்க. இதை இலகுபடுத்துறதுக்கு வழி அதான் நாங்க யோசிப்போம். நாங்க பெரிய முஹாதிஸ் இல்ல, அந்த ஹதீஸ்ல சனது எல்லாம் ஆய்வு செஞ்சு சஹீஹா தாயிஃபான்னு தீர்வு செய்யற அளவுக்கு எங்க நாட்டில் மிக பெரும்பாலும் அவ்வளவு பெரிய முஹாதிஸ்கள் இல்லை. எனவே எப்படி இலகுபடுத்தலாம் நாங்க பார்த்தால்,
முதல் குர்ஆன் எடுத்துக்கொண்டால் இமாம் இப்னு கஸீர் தஃப்சீர் நான் நினைக்கிறேன் எல்லா உலமாக்கள்கிட்டையும் பெரும்பாலும் இருக்கு. அதுல இப்ப புதுசாக உம்தத்து தஃப்சீர் என்று சொல்லி இப்னு கஸீர் எடுத்து அதை தஹ்கீக் பண்ணி அஹ்மத் ஷாக்கிர் என்ற ஒரு பெரிய ஒரு முஹத்திஸ் ஈஜிப்ட்ல இருந்தார். அது உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய முஹத்திஸ். அவர் அதை முக்தசராக வெளியிட்டிருக்கிறார், அதாவது சுருக்கி வெளியிட்டிருக்கிறார். சுருக்கம் என்னென்றால் உண்மையில சுருக்கம் அல்லது அவர் என்ன செஞ்சிருக்கிறார், அதில் இருக்கக்கூடிய தயீஃபான ஹதீஸ்களை எடுத்து விட்டிருக்கிறார். அதில் இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமற்ற இஸ்ராயலியாத்துகளை எடுத்து விட்டிருக்கிறார். அவ்வளவுதான் அவர் செஞ்சார். இப்னு கஸீர் சொன்ன கருத்து எதையுமே நீக்க அதை அப்படியே வச்சு இந்த வேலையை மட்டும் செஞ்சிருக்கிறார். அதுதான் நான் நினைக்கிறேன் அல்லாஹு அலம் மிகவும் ஆதாரபூர்வமான. பிறகு அந்த நூல் வெளியிடப்படாமல் இருந்து அஹ்மத் ஷாக்கிர் எழுதி வச்சுட்டு மூத்தா போனால் வெளியிடப்படாமல் புதிதாக அஹ்மதுல் பாஸ் ஒருவர் அதை திரும்ப எடுத்து, அதாவது அஹ்மத் ஷாக்கிர் எழுதினதை அப்படியே திருப்பி எடுத்து இன்னொரு முறை திரும்பி பார்த்திருக்க. இந்த ஹதீஸ்ல உண்மையிலே அஹ்மத் ஷாக்கிர் செஞ்ச தஃப்தீக் சரிதான் பார்த்திருக்க. அவர் முன்னுரையில சொல்றார், எங்க அஹ்மத் ஷாக்கிர் சஹீஹ்னு சொன்னாரோ அதெல்லாம் சஹீஹாத்தான், எங்க தாய் பண்ண முடிவு செஞ்சா அதெல்லாம் தாய் பார்த்தா சொல்லி அது அப்படியே புதுசாக வெளிவந்து அந்த தஃப்சீர் எங்களை கையில் இருக்குமாக இருந்தால் இப்ப எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அதிலிருந்து ஒரு ஹதீஸ் எடுத்து சொன்னால், அதில் இருக்கிற ஒரு விளக்கத்தை எடுத்து சொன்னால் ஆதாரபூர்வமான விளக்கமாகத்தான் அது இருக்கும். எனவே இது ஒரு வசதி. இரண்டாவது, ஹதீஸ்களை நாங்க பார்ப்போம், ஆதாரபூர்வமான ஹதீஸ் பார்ப்போம். நவீன காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு முஹத்திஸ் நாசிருத்தீன் அல்பானி, அவரை சிந்தனைகளை கருத்துக்களை ஏற்றுக்கொள்ற இல்லாது இரண்டாவது விஷயம். அவரோட உடன்பாடையிலும் அது இரண்டாவது. இது ஹதீஸே அவர் சொன்னதில்லை, ரசூலுல்லாஹ். எனவே அவர் ஹதீஸ் துறையில சனது ஆய்வுல மிச்ச முக்கியமான ஒரு மனுஷன். அவர் என்ன செஞ்சிருக்கிறார் என்றால், அல் ஜாமிஉ ஸகீர் பின் ஹதீஸில் பஷீர் நதீர் சொல்லி இமாம் சுயூத்தி எழுதின புத்தகம். அந்த புத்தகத்தை எடுத்து அதிலிருந்து சஹீஹான ஹதீஸ்களை மட்டும் வேறையாக திரட்டி ஸஹீஹுல் ஜாமிஉ ஸகீர் வ ஸியாதத்துஹு ஒரு புத்தகம் எழுதி 2 பாகத்துக்கு புத்தகம். அதுல 8202 ஹதீஸ்கள் இருக்கு. இப்பவே உங்களுக்கு வாங்கி வச்சு கொள்ளையிலும் அலிஃப் பா ஓடர் படி திரட்டி வச்சு. இந்த ஹதீஸ் இருந்தால், இந்த ஹதீஸ் கிரந்தம் இருந்தால் உண்மையில எங்களுக்கு பயம் இல்லை, எடுத்து பார்த்து விலையை கொள்ளும். இது 3 அல்ல, 1 2 3 போட்டீங்க அப்படி அல்ல. உண்மையில அல் ஜாமிஉ ஸகீர் மின் ஹதீஸி அல் பஷீர் நதீர் சொல்றது இமாம் சுயூத்தில புத்தகம். அதைத்தான் ஸஹீஹுல் ஜாமிஉ ஸகீர் வ ஸியாதத்துஹு என்று சொல்லி அல்பானி சஹீஹான ஹதீஸ் மட்டும் வேற ஏற்று. அந்த ஸஹீஹுல் ஜாமிஉ ஸகீர்ல தான் 8202 ஹதீஸ் இருக்கு. ஒரு பெருந்தொகை ஹதீஸ். 8202 குத்துபா ஏறத்தாழ உதவி. அவ்வளவுக்கு ஒவ்வொரு ஹதீஸையும் நான் பார்க்கிற நேரம் வரும். எனவே இந்த வகையில அந்த ஹதீஸ் புத்தகம் இருந்தால் இப்ப எங்களுக்கு அழகா அதை பயன்படுத்திக் கொள்ளும். அவங்களுக்கு தெரியும் இமாம் முன்திரியில தர்கீப் வ தர்ஹீப் அந்த புத்தகத்தை ஷேக் யூசுப் கர்தாவி அல் முன்தகா மின தர்கீப் வ தர்ஹீப் என்று சொல்லி அந்த புத்தகத்தை சுருக்கி அல்லது அதில் இருக்கிற சஹீஹான ஹதீஸை மட்டும் வேறையாக எடுத்து தனியாக வெளியிட்டிருக்கு. அல் முன்தகா மின தர்கீப் வ தர்ஹீப் என்ற புத்தகம். இது அந்த தலைப்புகள் வாரியா தொழுக, நோன்பு, ஹஜ்ஜி, ஜிஹாத், சிலத்துர் ரஹீம் இப்படி நிறைய தலைப்புகள் ஊடாக தலைப்புகள் வாரியாகவே அந்த ஹதீஸ் கிரந்தம் இருக்கு. எனவே எங்களுக்கு அதே தலைப்புகள் எடுத்து கொத்துவாவதிலும் ஒரு துவ ஹதீஸ்கள் இருக்கு. அது முன்தகா மின தர்கீப் வ தர்ஹீப் எடுத்தால் அதில் இருக்கிற எல்லாம் மிக பெரும்பாலும் சஹீஹான ஹதீஸ். இது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கு. இன்னும் நிறைய இருக்கும். நான் சும்மா உதாரணத்தை சொன்னேன். ஆக குறைந்த ஒரு கத்தீபுட்ட நான் நினைக்கிறேன் அவர் ஹதீஸ் சொல்ல போறார், குர்ஆன் சொல்ல போறார். அதான மிக பெரும்பாலும் குர்ஆன் இல்லாத கொத்துபா இருக்குமா? நிச்சயமா இருக்கா. ஹதீஸ் இல்லாத கொத்துபா இருக்குமா? இருக்கா. கண்டிப்பா குர்ஆன் வசனங்கள் கொஞ்சம் சொல்லுவார், கொஞ்சம் ஹதீஸ்களை சொல்லுவார். அவரு கட்டாயமாக என்ன இருக்கணும் என்றால் ஒரு தஃப்சீர் அவரோட கையில் இருக்கு. ஒரு தஃப்சீராக குறைஞ்சது ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிரந்தம் குறைஞ்சது உண்டாவது அவருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த 3 இருந்தாலும் ஒரு அளவு போகும். எது? உம்தத்து தஃப்சீர், ஸஹீஹுல் ஜாமிஉ ஸகீர், அல் முன்தகா மின தர்ஹீப் வ தர்ஹீப் இது மட்டும் இருந்தாலும் போகும்.
இதை விடவும் அதிகமாக இருந்தால் மிச்சம் நல்ல. ஆக குறைந்தது இந்த கொஞ்சம் ஒரு 3 புத்தகத்தை மட்டுமாக வாங்கி வச்சுக் கொண்டால் நாங்கள் குத்துபாவை மிகச்சிறந்த முறையில் நடாத்துவதற்கு எங்களுக்கு உதவியாக தைரியமாக ஓதலாம். இது ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். இந்த ஆயத்துக்கு இதுதான் விளக்கம். உங்களுக்கு தெரியும், இமாம் இப்னு கஸீர் அந்த தஃசீர் அமைச்சிருக்கிற மாசூர் அடிப்படை சஹாபாக்கள கருத்து, தாபிகள கருத்து, இமாம்கள கருத்து அப்படியே தான் அது போகும். அப்ப எங்களுக்கு பயப்படாம இந்த தஃசீரை பயன்படுத்தலாம். இந்த ஹதீஸ் கிரந்தங்களை எங்களுக்கு பயன்படுத்தலாம். திரும்ப இன்னும் உதவியாக இருக்க வேணுமாக இருந்தா ஹதீஸ் விரிவுரை நூல்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஃபத்ஹுல் பாரி எடுத்தா மிகப்பெரிய ஒரு பகுதி. அது கொஞ்சம் கஷ்டம். அதுல சனது ஆய்வுகளும் சேர்ந்து வரும், ஃபிக்ஹுடைய சட்டங்களும் சேர்ந்து வரும். ஆனா எங்களுக்கு தெரியும், நாங்க குத்துபா ஓடும் போது அதிகமாக என்ன செய்வோம் என்றால் ஃபிக்ஹு பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்க மாட்டோம். அதிகமாக ஒரு உபதேசமாகத்தான் அது இருக்கு. எனவே உபதேசம் சார்ந்த ஹதீஸ்கள் வருவது ஆக பொறுப்பு. அப்படி நாங்க பார்த்தால் நான் சொல்றேன், இந்த 3 ஹதீஸ் நூல்களும் அதுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கு. ஒன்று மின் குனூஸ் சுன்னா, சாபூனி எழுதின 40 ஹதீஸ்கள தொகுப்பு. அது ஒவ்வொரு ஹதீஸுக்கும் விளக்கம் எழுதியிருக்கிறார். அந்த ஒவ்வொரு ஹதீஸுமே ஒரு குத்துபாவாக இருக்க பொறுப்பு. உதாரணமா உங்களுக்கு தெரியும், சபுஅத்துன் லா லில்ல லஹு, இந்த மர்ம நாள்ல நிழல் இல்லாத மறுமை நாளில் 7 பேருக்கு அல்லாஹ் தஆலா நிழல் கொடுப்பான். 7 பேர் இந்த அந்த ஹதீஸ்கள் தொடங்குமா. அப்ப அந்த ஹதீஸ் நூல்ல அப்படி ஒரு ஹதீஸையுமே தனி குத்துபாவாக்கு மாத்தேன். இரண்டாவது தௌஜீஹாத்து நபவியான்னு சொல்லி இப்ப புதுசா அண்ம காலத்துல மூத்தாயின்னு ஒரு முஹாத்திஸ் சையீத் நூஹ்ன்னு சொல்லி அவருக்கு காலம் குவைத்துல வாழ்ந்தாரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நல்லா. அவரோட புத்தகம் தான் தௌஜீஹாத் நபவியான புத்தகம். 3 பாகங்களுக்கு இருக்கு, 40 ஹதீஸ் அதுல இருக்கு. ஒவ்வொரு ஹதீஸு கீழே ஒரு 10 ஹதீஸாலும் வரும். ஒரு ஹதீஸை விளங்கப்படுத்த அந்த கருத்தை சொல்ற இன்னும் நிறைய ஹதீஸ்களை சொல்றார். எனவே 40 ஹதீஸை படிச்சு முடிக்கிற நேரம் சில நேரம் 100கணக்கான ஹதீஸை எனக்கு தெரிய வரும். அந்த தௌஜீஹாத் நபவியா அந்த புத்தகத்தை படிக்கும். அதுவும் ஒவ்வொரு ஹதீஸும் ஒரு குத்துபாவாக இருக்க போது. ஒவ்வொரு ஹதீஸை சொல்லும் போதும் அவர் அதுக்கு தக்ரீஜும் செய்கிறார். எந்த ஹதீஸ் கிரந்தத்தில் வருது, என்ன தரத்தை உடையது, எல்லாம் அது வழங்கப்பட்டது. அதுல பெரிய பெரிய நூல்கள் அல்ல, சின்ன சின்ன நூல்கள். பெரிய தொகை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம், சின்ன சின்ன புத்தகம். கடைசியா ரவாய மின் அக்வாலிர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துல் ரஹ்மான் ஹபர்னகத்துல் மைதாரின்னு சொல்லி சவுதி யூனிவர்சிட்டியில ஒரு லெக்சரராக இருந்தார். சிரியாவை சேர்ந்த ஒருவர், உம்முல் குரா யூனிவர்சிட்டியில இருந்தார். அவரோட புத்தகம் தான் ரவாய் மின் அக்வாலிர் ரசூல். இந்த 3 புத்தகங்கள், இது மட்டும் இல்ல, நான் சும்மா ஒரு உதாரணத்தை சொல்றேன். இந்த 3 புத்தகங்களும் நிறைய குத்துபாக்களை தயாரிப்பதற்கு பெரிய ஒரு உதவியாக. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு தயார்படுத்திக் கொள்ளோடும் ஆக குறைந்தது நாங்கள் பெரிய அளவு பெரிய ஒரு லைப்ரரியை வச்சு நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான புத்தகங்களை வச்சு எங்களை வைத்துக் கொண்டால் மிகச் சிறந்தது. அதுல எந்த சந்தேகம். ஆனா ஆக குறைந்தது இதாவது ஒரு 3-6 புத்தகம் அவ்வளவு இதாவது இருந்தால்தான் எங்களை குத்துபாவை மேல சொன்னோமே, குத்துபா எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லி அந்த மேல சொன்ன அந்த முக்கியத்துவத்தை நடைமுறையில கொண்டு வருவதற்கு இது அவசியம். ஏன் பேசுறது ஆதாரபூர்வமா இருக்கும், பேசுறது அழகா இருக்கும், சொல்ற விஷயங்கள் அழகா இருக்கும். தெரிந்தால் அதுல அடிப்படையே இந்த விஷயம் எது ஆதாரபூர்வமா பேசுறோமா என்றது அடிப்படை விஷயம். எனவே அந்த வகையில் நாங்க இஸ்லாம் சார்ந்த விஷயம் என்றதுனால ஆதாரபூர்வமாக இருக்கணும். நாங்க கட்டாயமாக இந்த பகுதிக்கு ஆகணும் சொல்லி நான். 3வது விஷயம் என்றா, 3வது இன்னொரு பகுதியை சொல்றேன். இதை நீங்க யோசிச்சுட்டுதான் சொல்றேன். இப்ப நாங்க எல்லாரும் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் நூல்களை வைத்து அல்லது குர்ஆனை வைத்து ஃபத்வாவை தயாரிக்கிறது. இது உண்மையிலே கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம். இந்த புத்தகங்கள் என்ன செய்யுதுன்னா அப்படி தயாரிச்சு தந்து ஃபத்வாவா வரல, அது நீங்க படிச்சீங்கன்னா ஃபத்வாவை லேசா தயாரிக்க. எனவே குறைஞ்சது இப்படியான புத்தகங்களுக்கு நாங்க வர உதாரணமா அல் இபாதா பில் இஸ்லாம், அல் ஈமானு ஹயா, ஒல் ஹயா, குல் முஸ்லிம், இந்த 3 புத்தகங்களும்
நிறைய சின்ன சின்ன தலைப்புகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு தலைப்பும் ஒரு கொத்துபாவாக்கு சரியான பொருத்தம். அதே மாதிரி இந்த குழுப்பு முஸ்லிமுடைய பண்பாடுகளை சொல்ற நிறைய நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களோட ஆயத்துகளோட அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தலைப்பாக ஒவ்வொரு கொத்துபாக்கு தலைப்பாக இருக்கப்படும். அதிலே ஹதீஸ் இருக்கு, அதிலே குர்ஆன் வசனம் இருக்கு. அதே மாதிரி அடுத்த பக்கத்தில் இருக்கிற அம்ரு காலித் என்று ஒரு அறிஞர் இருக்கிறார். அவர் அதிகமாக இந்த பொதுமக்களுக்கு பேசுறது கூட, இளைஞர்களுக்கு பொதுமக்களுக்கு பேசுறது மிச்சம் கூட. அவருடைய புத்தகங்கள் இஸ்லாம் உலகத்தில் சரியான ஃபேமஸ். அவர் ஸ்பீச்சுகளும் சரியான ஃபேமஸ். அவருடைய புத்தகங்கள் ஆதாரபூர்வமாக இப்ப வந்திருக்கு. இஸ்லாமுக்கள், தாவத்துல் தாயிஷ், ரஹ்லத்துல் சஆதா, இபாதத்துல் முஃமின் ஹத்தா யுகையிரு பி அன்ஃபுஸிஹிம் பிஸ்மிக நஹ்யா. பிஸ்மிக நஹ்யா என்ன கருத்து என்றால், யா அல்லாஹ் உன்னுடைய பெயரால் தான் நாங்கள் வாழ்கிறோம். பிஸ்மிக நஹ்யா, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை எல்லாம் எடுத்து அந்த திருநாமங்களுக்கு விளக்கம் தான் இது பிஸ்மிக நஹ்யா. எங்க செஞ்சால் சவுதியில சவுதி அரசாங்கத்தின் அனுமதியோட காபத்துல்லாஹ் செஞ்ச ஸ்பீச், அந்த ஸ்பீச் தான் பிஸ்மிக நஹ்யா புத்தகமாக வருது. அந்த ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய திருநாமங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பீச், யா அல்லாஹ் உங்க பேராளர் நாங்க வாழ்றோம். இது எங்களுக்கு மிச்சம் பயன்படும். இன்னொரு பக்கம் இது மூணாவது கட்டம். நான் சொல்ற முதலாவது 2 கட்டம் ஒரு ஆதாரபூர்வமான இந்த தஃப்சீர் புத்தகம். 2வது கட்டம் ஆதாரபூர்வமான ஹதீஸ் நூல்கள் ஒரு 2-3 நூல்களாவது கையில். 3வது கட்டம் இது முடியுமாக இருந்தால் இந்த 3வது கட்டம். அல்லது ஏதோ இது ஏண்ட அபிப்பிராயம், நீங்க தான் இருப்போம்னு சொல்லி நான் சொல்ல வரல. ஏதோ அறிஞர்கள் எழுதிய நூல்கள் கொஞ்சம் கையில் இருக்கும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, உங்களுக்கு தெரியும் நாங்க வாழ்ற காலம் கொஞ்சம் வித்தியாசமான காலம். குத்துபாவுக்கு வந்து உட்கார்ற ஆக்கள் எத்தனையோ வகையான ஆக்கள். டாக்டர்ஸும் உட்கார்ந்து இருப்பார், லோயரும் உட்கார்ந்து இருப்பார், டீச்சரும் உட்கார்ந்து இருப்பார், சாதாரண பொதுமக்களும் உட்கார்ந்து, இப்படி எத்தனையோ வகையான ஆக்கள் உட்கார்ந்து இருப்பார். அப்ப நாங்க கொஞ்சம் கவனத்தில் உள்ளோம். அறிவு தரமான ஆக்கள் நீக்குது, அறிவு தரத்தில் குறைஞ்ச ஆக்குது. இந்த காலத்து பாஷையில பேசுறதுக்கும் எங்களுக்கு தெரியும். பகுத்தறிவு ரீதியாக யோசிக்கிற காலம் கூடின காலம். ஏன் அது கேட்கிற காலம்? ஏன் அப்படி? அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்கிற காலம். ஒரு டாக்டர் உட்கார்ந்து நீந்தாருண்டா அவர் கொத்துபா கேட்கிற நேரம் அவருக்கு படணும் மனசு. இங்க சொல்றது மிச்சம் முக்கியமான அவசியமான ஆதாரபூர்வமான ஒரு விஷயம்தான் படம். டாக்டர் பேசுற விஷயத்துக்கு, டாக்டர் படிச்சிருக்கிற விஷயத்துக்கு நாங்க சொல்ல வாரம் உதாரணத்துக்கு வச்சு கொடுக்கல. நாங்க சொல்ல வாரம் ஒரு சயின்டிபிக் விஷயம். டாக்டருக்கு எங்களை விட தெரியும். நாங்க சொன்னது அவர் படிச்சதுக்கு மாற்றம் வாய்ந்த அவர் எப்படி எடுத்துக்கொள்ள போறாருன்னா அதுதான் சிக்கல். இது குர்ஆனும் ஹதீஸும் சொல்றதான் ஹஸரத் சொல்றார். குர்ஆனும் ஹதீஸும் சொல்றது திலகோடையில் ஐக்கியத்துக்கு வந்துடப்படாது. எனவே தான் நான் சொல்றேன், இந்த புத்தகங்களை கொஞ்சம் படிச்சிருந்தால் எப்படி நவீன மனுஷனோட பேசுற, அவன் சிந்தனைக்கு ஏற்ப எப்படி பேசுற என்றது சரியா நாங்க ஒழுங்குபடுத்திக் கொள்ள. இந்த புத்தகங்கள் உண்மையில சட்டங்கள் ஒன்றுமே இல்லை. நான் சொல்ற புத்தகங்கள் சட்டங்கள் ஒன்றும் சொல்ல வர வெறுமனே உபதேசங்கள் தான் அந்த புத்தகங்கள். அந்த வகையில 3வது கட்டமாக ஒருவர் தன்னை இந்த நவீன கால நூல்களோட கொஞ்சம் தொடர்புபடுத்திக் கொள்ளும். நான் நினைக்கிறேன் ஒரு ஹதீபுக்கு, அதுவும் இந்த கால பிரிவை பொறுத்தவரையில, அதுலேயும் குறிப்பாக சிறுபான்மை சமூகத்துல வாழக்கூடிய ஒரு ஒத்துவார். உங்களுக்கு தெரியும், அட்வான்ஸ் லெவல் மாணவர்கள் ஒரு தொகை பேர் வந்து உட்காருவார் கொத்துபா, சந்தேகம் இல்லை. அப்ப இந்த அட்வான்ஸ் லெவல் மாணவர்களுக்கு படம் நான் பேசுறேன். அவன் சயின்ஸை படிக்கிறான், பயோவை படிக்கிறான், இன்னொரு தாவரவியலை படிக்கிறான், அல்லது பொருளாதாரத்தை படிக்கிறான், அல்லது அரசியலை படிக்கிறான், எல்லாம் படிச்சுதான் வந்து உட்கார்ந்து அவனுக்கு பற்ற பாஷை ஒன்று இருக்கு. அந்த பாஷையில பேசினால்தான் அவனுக்கு படிச்சு. அப்படியா இருந்தால் இந்த நூல்களோடு எங்களுக்கு தொடர்பு இருக்கணும்னு சொல்லி அல்லாஹு ஆலம் நான் கருது. எனவே இது 3வது விஷயம். இந்த 3 கட்டங்களும் அறிவு சார்ந்த விஷயம். ஒரு ஹதீபுக்கு அறிவு சார்ந்த விஷயம். அந்த 3 கட்டங்களையும் எங்களுக்கு அழகா செய்ய இயலுமாக இருந்தால் ஹதீப் தன்னுடைய கொத்துபால வெற்றி பெறுவதற்கான அடிப்படைகளை செஞ்சு விட்டார் என்று சொல்லி நாங்க கருதேன். அடிப்படையான பகுதிக்கு அவர் வந்து விட்டார் சொல்லி நாங்க கருத முடியும். இப்ப நாங்க அடுத்ததுக்கு வரும். அடுத்தது என்னென்றால்
குர்ஆனை மட்டும் பயன்படுத்தி கொத்துபா ஓதும். இது ஒரு மிக விரிவான ஒரு பகுதி. ஆக சுருக்கமாக நான் சொல்றேன், தஃப்சீருல் மௌதுஇ அல் வஜீஸ் என்று சொல்லி, தஃப்சீருல் மௌதுஇ சொல்லி தனியான ஒரு பாடம் நவீன காலத்தில் உருவாக்கி இருக்கு. அதாவது குர்ஆனை தலைப்பு வாரியாக பார்க்க, குர்ஆனை தலைப்பு வாரியாக பார்க்க. அப்படின்னா என்னது? உதாரணம் சொல்லுங்களேன். பெண்ணை பற்றி குர்ஆனுடைய சிந்தனை, அல் மர்அத்து ஃபில் குர்ஆனில் கரீம், அல் இன்சானு ஃபில் குர்ஆனில் கரீம், அர் ரிபா ஃபில் குர்ஆனில் கரீம் சொல்லுவோமே. இந்த தலைப்புகள் வட்டியை பற்றி, குடும்பத்தை பற்றி, பெண்ணை பற்றி, ஒரு ஆணை பற்றி, ஒரு மனிதனை பற்றி, சமூக வாழ்க்கையை பற்றி இப்படி சொல்லுவோமே. ஒரு நாள் அல்லாஹ் அந்த தலைப்புகள்ல குர்ஆன் அமைச்சில்லை. அல் மர்அத்துல் குர்ஆன் கரீம் என்று அல் மர்ஆன் ஒரு தனி தலைப்புல என்னை பற்றி அவ்வளவு விஷயங்களும் குர்ஆன் சொல்லில்லை. ஒரு நாள் சிதறித்தான் சொல்லு, ஒரு இடத்துல இல்லை. அது பல இடங்கள் இருந்து திரட்டி ஒரு இடத்துக்கு எடுப்போம். எடுத்தால் குர்ஆனுடைய சிந்தனை அழகா இருக்கும். இந்த தஃப்சீருல் மௌதுஇய பற்றிய கொஞ்சம் பின்னணி அறிவு எங்களுக்கு இருந்தால் குர்ஆனை மட்டும் வச்சு கொத்து போகுது. உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க, அஸ்ஸலாத்து ஃபில் குர்ஆன், குர்ஆனுடைய பார்வையில் கொடுக்கும். வேற ஒன்றும் இருக்கிறில்ல, ஹதீஸோ ஒன்றுமே இருக்கிறில்ல. குர்ஆனை மட்டும் வச்சு தொழுகையை பற்றி சொல்ற, அது அழகா எங்களுக்கு கொடுக்கப்பட்டு எப்படி தொழுகையின் முக்கியத்துவம் ஒரு தலைப்ப நிறைய குர்ஆன் வசனங்கள் நூடாக நாங்கள் வழங்கப்படுத்தேன். ஹாஃபிலு அலா ஸலவாத்தி வஸ்ஸலாத்துல் உஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன் என்ற மாதிரி ஆயத்துகளை சொல்லி, இன்னும் நிறைய ஆயத்தை நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு சொல்லலாம். தொழுகையுடைய நோக்கம் என்னது? அதையும் குர்ஆனுடைய வசனங்கள் நூடாக எங்களுக்கு, தொழுகை தரக்கூடிய பயன்கள் என்னது? இதையும் எங்களுக்கு குர்ஆனுடைய வசனங்கள் ஊடாக எங்களுக்கு. எனவே நாங்கள் சொல்லி காட்டுற நோக்கம் இல்ல, நீண்ட நேரம் எடுத்துரும். குர்ஆனை மட்டும் வைத்து எங்களுக்கு ஒரு தலைப்பு உருவாக்கினேன், ஆக்கி முடிச்சினேன். என்ன செய்யணும்? அந்த குர்ஆன் ஆயத்துக்களை பல இடங்கள்ல இருந்து திரட்டியலுமாக இருக்கும். அப்பதான் எங்களுக்கு அது செய்யும். அந்த அறிவு எங்களுக்கு மதிப்ப லேசி. உங்களுக்கு தெரியும், குர்ஆன இந்த சில புத்தகங்கள் இருக்குது, குர்ஆனை தலைப்பு வாரியாக ஒழுங்குபடுத்தும் சில நூல்கள். அது குர்ஆன்லயே கூட பின்பக்கத்துல குர்ஆனுடைய கடைசி பக்கத்துல வந்த குர்ஆன்களும் கூட இருக்கு. அதை நீங்க எடுத்துக்கொண்டீங்கல்ல, தொழுகை அண்டு போட்டு தொழுகைக்கூடிய ஆயத்தெல்லாம் ஒரு பக்கத்திலே அதை ரெட்டு. அதே மாதிரி ஜக்காத்து எடுத்து அதை மட்டும் திரட்டி, பெண் என்று எடுத்து அதை மட்டும் திரட்டு, குடும்ப வாழ்க்கை என்று எடுத்து அதை மட்டும் திரட்டு. எனவே தஃப்சீருல் மௌதுஇ பற்றிய அறிவு பின்னணி இருக்குமாக இருந்தால் எங்களுக்கு குர்ஆனை மட்டும் வச்சே கொத்துபா ஓது. எனவே நான் நினைக்கிறேன் இந்த பகுதி தான் எங்களுக்கு ஆக அடிப்படையான பகுதி. இதுல நாங்க சரியா இருந்தா கொத்துபா சரியா வரும். இதை பிறகு சொல்ல போறது இனி முக்கியமானதுதான், ஆனா இதுல தங்கி இருக்கு, இந்த விஷயத்துல தங்கி இருக்கு. இது ஒழுங்கா இல்லாட்டி அதை நாங்க பார்த்து பெருசா ஒண்ணும் செய்ய போறது. எனவே முக்கியத்துவத்தை விளங்கினோம். இரண்டாவது அறிவு சார்ந்த பகுதியை விளங்கினோம். அடுத்த பகுதிக்கு நாங்க வரோம். அடுத்த பகுதி என்னன்னா, பேச்சின்னு சொல்றது ஒரு கலை எங்களுக்கு தெரியும். எனவே ஒரு ஸ்பீச் எப்படி செய்யலாம்னு நாங்க விளங்கிருக்கோம். அந்த பகுதி ஏற்கனவே சொன்ன பகுதியில் ஒரு ஸ்பீச் எப்படி செய்யற கொத்துபாண்டா தானே, ஒரு ஸ்பீச் தானே, ஏறத்தாழ ஒரு ஸ்பீச், ஒரு மௌலா, ஒரு உபதேசம். எனவே ஒரு ஸ்பீச் எப்படி செய்யறன்றத நாங்க கவனமா அழகா விளங்கி இருக்கிறது. அடுத்த பகுதி அதை நாங்க விரிவா பார்க்கல, டைமும் முடிஞ்சிட்ட மாதிரி இருக்கு. லேசா நாங்க அதை பார்க்கறதுக்கு பார்ப்போம். முதலாவது பேச்சுண்டா என்னது நாங்க வளர்ந்து. பேச்சுண்டா என்னண்டா ஒரு கருத்தை, ஒரு சிந்தனைய, ஒரு கருத்தை நாங்க ஒரு கூட்டத்தினருக்கு கொடுக்க போறோம். எப்படி கொடுக்க போறோம்டா, நாங்க கொடுக்கிற விளைவுல கொடுக்கிற மாதிரி அவங்களுக்கு திருப்தி வரும். கருத்து சரிதான், திருப்தி வரும். இரண்டாவது அவங்கள் மீது தாக்கம் விளைவிக்கக்கூடியதாகவும் இருக்கும். நான் இவ்வளவு காலம் செஞ்சு கொண்டிருந்த கீழதான் மாறணும் கட்டாயம், அவருக்கு வரணும் மனுஷன் மாறணும் கட்டாயம். ஹஜரத் சதக்காவை பத்தி பேசினார், இது பொருள் சதக்காவை என்று ஒரு பண்பா கொள்ளும், அவரு மனசுக்கு வரும். அதான் உண்மையில அல்லது ஸ்பீச். நீங்க சொல்ற ஆதாரத்தில் அவருக்கு திருப்தி வரணும். முன்பு நீங்க என்னென்ன ஆதாரங்கள் சொல்றீங்களோ அதுல அவருக்கு திருப்தி வரும். ரெண்டாவது என்னது, நீங்க சொல்றது உணர்ச்சி பூர்வமா ஈக்கும், நல்லா மனசுல படும், மாறணும். அவர் கொஞ்சம் மாறும்.
மாறுற யோசனையாவது வரும். மூலாவது குத்துபா 2, 3, 4வது குத்துபாவோட ஆள் மாறிடுச்சு இல்லையா? நீங்க அந்த சொல்ற அந்த அமைப்புல கண்ணீர் வார மாதிரி, யோசிக்க வைக்கிற மாதிரி, உணர்ச்சி பூர்வமா சொல்ற மாதிரி கொடுக்கிற அந்த அமைப்புல அவருக்கு அது வரும். இதுதான் குத்துபா. திருப்திப்படுத்தணும், தாக்கம் விளைவு. திருப்திப்படுத்த என்ன? அறிவுபூர்வமா அவர் திருப்திப்படணும், குழம்பின்னு போகக்கூடாது. அதற்கு அப்படி சொன்னாரு, ஏற்றுக்கொள்ளா போல இல்லையா இருக்குது, என்ன இவர் ஆதாரம் முழுங்கா சொல்லலே, நான் எப்படி இதை ஏற்றுக்கொள்றேன், அப்படி போகக்கூடாது. சரியாத்தான் சொன்னார். நல்லொரு கொத்துபா போகும் உங்களுக்கு திருப்தி. 2வது மனசுல தாக்கம் வந்து வரும். நான் மாறத்தான் இவ்வளவு நாள் இப்படி இருக்கேன், இது ஒரு காலம் மாறும். நான் சமூகத்துல சமூக விவகாரங்கள்ல கவனம் இல்லாம ஒரே என் குடும்பத்தோட மட்டும் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு என் சோத்துப்பானை உள்ளுத்தான் என் சிந்தனை இப்படி இருந்து கூடாது. கட்டாயம் சமூக விவகாரங்கள்ல நான் கவனம் செலுத்தணும். என் ஸ்கூலை பத்தி, பள்ளியை பத்தி, ஏனைய சமூக ஸ்தாபனங்களை பத்தி எனக்கு ஒரு கவலையும் கவனமும் வரணும் என்று அவருக்கு தாக்கம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கணும். நீங்க சரி, அதுதான் ஸ்பீச். இல்லாட்டி அது செத்த ஸ்பீச்சா போய் அதைத்தான் அல்லாஹ் சொல்ற பாருங்க, அவர்களுக்கு நீங்க உபதேசம் செய்யும், அவங்களுக்கு சொல்லுங்க, ஃபீ அன்ஃபுஸிஹிம் கௌலன் பலீக, அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, அவங்க உள்ளத்துல பற்றுறது மாதிரி. ஃபீ அன்ஃபுஸிஹிம் வகுல்லஹும் ஃபீ அன்ஃபுஸிஹிம், இந்த பாருங்க, குல்லஹும் சொன்னா போதும் தானே, சொல்லுங்கன்னு சொன்னா போதும். அப்படி சொல்லல, ஃபீ அன்ஃபுஸிஹிம். எப்படி சொல்லணும் உள்ளத்துக்கு? கௌலன் பலீகன் அல்லது எபுலுகுல் கல்ப, அதான் பலீகன். அல்லது எபுலுகுல் கல்ப, உள்ளத்துல போய் பற்றது மாதிரி சொல்றோம் உபதேசம். கௌலன் பலீகன், உள்ளத்துல போய் பற்றது போல உபதேசம் வந்து குர்ஆனே சூரத்து நிசால இந்த வசனத்துல சொல்றோம். ஒரு சஹாபி இர்பாத் இப்னு சாரியா, அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உபதேசத்தை சொல்றாங்க. சொல்லும்போது சொன்னாங்க, வஅவனா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். மௌஅலத்தன், ஒரு உபதேசம். வஜிலத் மின்ஹல் குலூப், உள்ளம் அதை கேட்டு நடுங்கிச்சு, பாய். வதரிபத், ஒரு நாவல் குறைஞ்சிருக்கு. வதரிபத் மின்ஹல் உயூர், கண்கள் கண்ணீர் வடித்தன. வதரிபத் மின்ஹல் உயூர், இதுதான் உபதேசம். இதைத்தான் நாங்க சொல்றோம். ஆதாரபூர்வமா இருக்கும், அப்பதான் மனசுக்கும் படுமா. ஆதாரபூர்வமா இல்லாட்டி என்னன்னா குழம்பிடும் மனசு. அதர் சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? சும்மா சொல்லிட்டு போறாரு. எங்க ஹதீஸ் இருக்கு? அதர் சரித்த ஹதீஸ் லைஃப் இல்லையா சொல்லிட்டு போனால் இப்ப மனதில் எப்படி தாக்கம் வரும்? தாக்கம் வர முந்தி மனசு உடைக்கும். எனவே ஆதாரபூர்வமா இருக்கிறதோட, அதாவது திருப்தியை ஏற்படுத்துறதோடு, நீங்க செய்யற அந்த கொத்துபா திருப்திய, மன திருப்திய, அறிவு திருப்தியை ஏற்படுத்துறதோடு தாக்கமும் விளைவிக்க வேண்டும். இந்த ரெண்டும் ஆக அடிப்படை பக்கம். இவ்வாறு நீங்க தயாரிச்சு போன கொத்துபா அழகுதான், ஆதாரபூர்வமானதான், எல்லாம் தான். ஆனா உசிர் இல்லை அந்த கொத்துபா. பேசுற நேரத்தில நல்ல அழகா பேசுற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற மாதிரி அன்னஹு முன்திரு ஜெய்ஷ், ஒரு இந்த படைக்கு எச்சரிக்கிறது போல இருக்கு ரசூலுல்லாஹ் பேசுங்க என்று ஹதீஸ்லயே வரும். உங்களுக்கு தெரியும், நான் அதை மிச்சம் விளக்கப்பட சொல்ல தேவை. எனவே நீங்க அந்த ஸ்பீச்சுக்கு அவ்வளவு தூரம் தயாரா போகும். ஏற்கனவே அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டே போகணும், யா அல்லாஹ் நான் குத்துபாக்கு போறேன், இந்த நாவ சிறுவாண்டு. உங்களுக்கு தெரியும், இந்த பிரவுண்ட போற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டே போனார். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலின்னு சொல்லிட்டே போனார். அது மாதிரி மிச்சம் அழகா அமைதியா ஒரு பக்கத்துல உட்கார்ந்து, யா அல்லாஹ் நான் ஒரு குத்துபாவை போறேன், இதால ஒரு 10-20 பேராலும் திருந்தோடும், இந்த நாக்க சரியா ஆக்குது, அழகா பேசுறதுக்கு வை என்று எடுத்துட்டு போகும். போய் நாங்க அந்த உணர்ச்சி பூர்வமாக பேசினார். படுப்பு பேர் ஆதாரமும் உணர்ச்சி ரெண்டும், அறிவு திருப்தியும் தாக்கம் விளைவிக்கும், ரெண்டும் சேர்ந்தாத்தான் ஸ்பீச். இல்லாட்டி அது ஒரு ரெண்டுல ஏதாவது கொண்டு விடுபட்டால் குழம்பு. ரொம்ப அறிவு திருப்தி வரல, நீங்க பேசினது ஆதாரபூர்வம் இல்லை, அப்ப தாக்கம் விளைவி கேள மனசை குழப்பேன். அவ்வளவு நல்ல அழகா ஆதாரபூர்வமா தான் பேசினீங்க. ஆனால் குத்துபா ஒரே இப்படியே
ஏறி இறங்கல், உணர்ச்சி பூர்வமா பேசுது. இப்ப ஒரு நாளும் இந்த கேட்டு நீக்கிறார்கள் மாற போறது இல்லைன்னு சிலர் தூங்கிடுவார். அந்த வகையில அந்த உணர்ச்சி பூர்வமாக பேசுறது, மனசுல தாக்கம் விளைவிக்க பேசுறது ஆக முக்கியமானது. இப்போ வாங்க திறமை. எனவே அந்த பின்னாடி நாங்க ஏற்கனவே சொன்ன பின்னாடி திறமை மிக்க பேச்சாளந்த பண்பு என்னது? ஒன்று அறிவு, ஆக முக்கியமானது அறிவு, ஏற்கனவே சொன்னது போல. இரண்டாவது மொழி ஆட்டம், அழகா மொழியை பாவிக்க தெரியும். உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. குரான்தார என்னது? மொழி. அல்லாஹ் குரானை பத்தி சொல்றது என்னது? கிதாபன் முத்தஷாபிஹன் என்ற அந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துல எப்படி சொல்றான்? தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷௌன ரப்பஹும். அல்லாஹ்வை பயப்படுகின்ற மேனி சிலிர்க்கும். அதை கேட்டு அந்த ஆயத்தை கேட்டு. ஏன் காரணம்? மொழியிட அமைப்பு, அதான் காரணம். எனவே அந்த வகையில நல்லொரு மொழி ஆற்றல் எங்களுக்கு எப்படி சொற்கள வசனங்களை அழகா பாவிக்கிறது, இந்த மொழி ஆற்றல் எங்களுக்கு இருக்கு. அடுத்தது ஒரு கருத்தை சொல்லுவோம். ஒரு கருத்தை நாங்க என்ன சொல்ல வாரோம் அது எங்களுக்கு இருக்கும். எல்லாமே சொல்றதல்ல, என்ன சொல்ல வாரோம் அந்த குறிப்பிட்ட அரமணித்தி ஆற்றல் என்ன சொல்ல வாரோம். நீங்க அழகா தயாரித்து போனோம், மக்களை அடைய செய்யணும். உதாரணமா வெளியில போறாங்க எல்லாரும், இன்னைக்கு குத்பா என்ன ஓதினார், லேசா சொல்லியில் வாங்கிக்கொள்வாரு. குடும்பத்தை பத்தி ஓதினார், அல்லது இந்த குறிப்பிட்ட விஷயத்தை தொழுகையை பத்தி ஓதினார். பலரை பத்தியும் சொல்லிவிட்டால் இப்ப அவருக்கு ஒரு நாளும் என்ன அடைய செஞ்சோம், மக்களுக்கு என்ன கொண்டு போய் கொடுத்தோம், என்ன கருத்தை கொண்டு போய் கொடுத்தோம் என்று இருக்க மாட்டோம். அடுத்தது இந்த வகையில அத நல்ல அழகா தயாரிச்சு இருக்கு. பிறகு பேசுறவர்கிட்ட தன்னம்பிக்கை இப்போ எனக்கு பேசி எனக்கு இந்த கருத்தை சொல்லே என்னிட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸோட நான் போய் நிக்கிறேன். தன்னம்பிக்கை இல்லாட்டி அழகா சொல்லே. நான் எடுத்துட்டு போற இந்த 5 ஹதீஸும் சரியான ஆதாரபூர்வமான ஹதீஸ். இந்த குறிப்பிட்ட ஆயத்துக்கான இந்த விளக்கம் நல்ல சரியான விளக்கம், தன்னம்பிக்கை இருக்கும். நான் சொல்ல போற கருத்து நல்ல உண்மையான கருத்து. இப்பதான் அடிச்சு நாங்க பேசுவோம். இல்லாட்டி என்ன செய்வோம்? எங்கள்கிட்ட இருக்கிற பலவீனம் மக்களுக்கு கேட்கும். எங்கள்கிட்ட நம்பிக்கையின்மை மக்களுக்கு வர. எனவே அது திரும்ப நாங்க சொல்ற அந்த கருத்துல எங்களுக்கே உடன்பாடு இருக்கும். உண்மையா பேசுவோம், மனசால பேசுவோம். நாங்க பேசுவது எங்களோட உண்மையான உணர்வு சொல்ற கருத்தா இருக்கும். நான் சொல்ல வர உதாரணமா அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை பத்தி நான் பேசுவேன். எங்கள்கிட்ட ஏற்கனவே அல்லாஹ்வுடைய நம்பிக்கை எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறதோ அவ்வளவுக்கு தான் வாயாலே வரும். அது சைக்காலஜிக்கலி ஒரு பெரிய ஒரு உண்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எங்களுக்கு பெரிய ஒரு அன்பும் இறக்கமும் இருக்கு. ஏற்கனவே அப்படி இருந்தா தான் சொல்ற நேரம் அது அழகா வரும். இயல்பாகவே எங்களுக்கே கண்ணீர் வந்துடும் சொல்லிட்டு போற நேரம். உணர்ச்சி பூர்வமா சொல்லிப்படும். எப்ப நான் உணர்வு பூர்வமாக உண்மையான உணர்வு பூர்வமா ஏற்றிருக்கு இருந்தால்தான் எனக்கும் அப்படி சொல்லிப்படும். என்ன தலைப்பை பேசினேன், தொழுகையை பற்றி பேசிப்போம். ஏற்கனவே எனக்கு அந்த பண்பு ஒரு அளவான பேசுவோம். எனவே உண்மையான உணர்வு சொல்லும் கருத்துக்கு ஏற்பத்தான் நாங்க பேசுவோம். அதை என்ன உணர்வே சொல்லுதா பார்ப்போம். கடைசியா காத்திபுன் நாஸ அலா கதரி உக்கூலிஹி என்று உங்களுக்கு தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதாகவும் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாகவும் இதை சொல்றேன். தொடர்ந்து சொல்லிருக்கிறாங்க. காத்திபுன் நாஸ அலா கதரி உக்கூலிஹிம் சொல்லி தொடராக இன்னொரு வார்த்தை இருக்குது. ஹல் துரீதூன அன் யுகzzபல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் பொய்ப்படுத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? என்ன செய்யுங்க, ஒரு நாள் மக்களோட அவரோட அறிவுக்கு அப்பாற்பட்டதை பேசுறாங்க, விலை கொள்ளையா பேசுறாங்க, மறுத்துருவா. மறுத்தா அல்லாஹ் ரசூலை மறுத்தா காத்திபுன் நாஸ அலா கதரி உக்கூலிஹிம் ஹல் துரீதூன அன் யுகzzபல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் மறுக்கணும், அல்லாஹ்வின் ரசூலை மறுக்கணும் மக்கள், நீங்க விரும்புறீங்களா? என்ன சொல்ல வாரண்டா, உண்மையான சில விஷயங்களை உண்மையாகவே ஹதீஸ், உண்மையாகவே அது ஆயத்து காரண விளக்கம். ஆனா மக்களுக்கு அது சொன்னால் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, அதை குடிக்க மாட்டாங்க, அதை பிழையாட்டம் பேசிட்டு போவாங்க. வெளில போனதா அதற்கு சொன்னாரு, இப்படி நீக்குமா குரான்ல
இப்படி நீக்குமா ஹதீஸ்ல பேசி பேசி ஒரு ஆள் மறுத்துட்டு போவான். இன்னொரு ஆள் ஆயினு சொல்லுவா அவர் சொன்ன பொய்யப்பா. அப்ப என்னது ஹதீஸ மறுத்தார் அவர். காரணம் நான் ஹாத்திபுன்னா சாலா கதறி கூலி மக்களோட நிலையை பார்த்து பேசணும். அப்படி என்ன சொல்ல வாருங்க, நாங்க பாருங்க எங்கட காலத்து மக்களுக்கு, அதுவும் குறிப்பா இந்த சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு பெரிய இஸ்லாமிய அறிவியல் பெரிய ஒரு பின்னணி இல்லை. அவங்களுக்கு ஹதீஸ் துறண்டா என்னது, தஃசீர் துறண்டா என்னது, உசூல்டா என்ன ஒன்றும் அவங்களுக்கு மிக பெரும்பாலும் தெரியாது. விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் பேருக்கு மேலும் அதிகமான ஆட்களுக்கு தெரியாது. ஹதீஸ பற்றிய தரங்கள் சஹீ இருக்கு, தைஃபீக்கு, ஹஸனிக்கு, தைஃபா இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை பயன்படுத்தலாம் என்றெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஒரு சர்ச்சை தான் உருவாக்க மாட்டாங்க, வேற ஒன்றும் உருவாக்க மாட்டாங்க. எனவே என்ன சொல்லுவோம், நாங்க சொல்ற கருத்து மக்களோட அறிவுக்கு எட்டுமா அல்லது இதை வச்சு மறுத்து தருங்க, இந்த குறிப்பிட்ட விஷயத்தை வச்சு மறுத்து தருங்க என்று நாங்கள் மிச்சம் கவனமாக தெரிவு செய்யும்போது சரியான ஹதீஸ், அந்த நீங்க சொல்ல போற ஹதீஸ் சரியானது, ஆனா மக்களால் புடிச்சு கொள்ளலாமே. சரியான ஹதீஸே மக்களோட சொல்ற அந்த ஹதீஸ் சொல்ற விஷயத்தை மக்களால புடிச்சு கொள்ளலாம். எனவே நாங்க என்ன செய்வோம், ஹாத்திபுன் நாஸ அலா கதரி உக்கூலிஹிம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன கருத்து இருக்கும். அது விளங்கப்படுத்தத்தான் அங்க சொன்னாங்க, ஹல் துரீதுன அன் யுகzzபல்லாஹ் வ ரசூல். மக்களை பொய்ப்படுத்த வச்சிடக்கூடாது. நாங்கள் மக்களுக்கு விஷயம் தெரியும், அவங்க தெரியாம அப்படி பொய்ப்படுத்திட்டு போவாங்க. அல்லாஹ் அவங்க ரசூல் சொன்னதுதான் மனசு கெட்டாதனால, அறிவு கெட்டாதனால பொய்ப்படுத்திட்டு போவோம். எனவே இதுல நாங்க கவனமாக இருப்போம் சொல்றது. அடுத்த விஷயம், நாங்க இப்ப அடுத்த பாதிக்கு வருவோம். கொத்துபாவை தயாரிக்கிற சம்பந்தமாக நாங்க வருவோம். கொஞ்சத்துல நாங்க முடிப்போம், டைம் முடிஞ்சது. உதாரணத்துக்கு வச்சு கொடுப்போம், கொத்துபா அரை மணித்தியாலம் என்றால் நான் இப்ப சொல்ற விஷயங்கள் உண்மையில நீங்க சரியான கவனமாக இருக்கணும் தான் சொல்றேன். கொத்துபா அரை மணித்தியாலம் தான் ஓட போறீங்க, திடீர்னு ஊன்னு வந்து ஓடக்கூடாது நான் சொல்லுவேன். வீட்டுல உட்கார்ந்து அழகா தயாரிப்போம். எப்படி தயாரிப்போம், உதாரணம் எப்படி தயாரிப்போம், அரை மணித்தியாலம் வச்சுக்கணும். முன்னுரை ஒன்று இருக்கணும், முன்னுரை ஒன்று சொல்லி கண்டிப்பாக அதுக்கு இருக்கும். முன்னுரைக்கு நாங்க சொல்லலாம், உதாரணமாக 1 to 5 நிமிஷம் வரை, 1 to 5 நிமிஷத்துல முடிக்கிறோம். அதுக்கு மேல முன்னுரை இருக்கக்கூடாது. ஒரு நாள் கண்டிப்பா ஒரு கொத்துபாவுக்கு ஒரு முன்னுரையில் என்ன நடக்கும் நாங்க பின்னால பார்ப்போம். முன்னுரை ஒன்று இருக்கும். ரெண்டாவது, இந்த முன்னுரைன்னு சொல்றது பேச்சிட திறப்பு, சிறப்பு எழுதிக்கு பேச்சிட திறப்பு. முன்னுரை பேச்சை துறக்கிறோம். என்ன சொல்லுவோமால உண்மையில என்ன இருக்குமாண்டா, உள்ளடக்கம் பேச்சிட உள்ளடக்கம் அது விளங்கிரும். கத்தீபு தொடங்குறது, கத்தீபு தொடங்குறாரு, அதான் நாங்க சொல்ற முன்னுரை. கத்தீபு தொடங்குவாரு, ஒரு ஆயத்தை போட்டு ஒரு ஹதீஸ் ஒன்றை போட்டு தொடங்குவார். இதிலிருந்து விளங்கிரும் உள்ளுக்கு இந்த விஷயத்தான் சொல்ல போறாரு கத்தீப். இப்ப மக்கள் இப்ப அந்த ஆயத்தை ஓதி அல்ல அந்த ஹதீஸை சொல்லி பொருளை சொன்னோட மக்களுக்கு பிறகு ஹதீஸ் இப்ப கத்தீப் இதைத்தான் சொல்ல போறோம். இதைத்தான் நாங்க சொல்ல வரோம் முன்னுரை. இதுக்கு நாங்க 1 நிமிஷத்திலிருந்து 5 நிமிடம் வரை நேரத்தை இருக்கு. ரெண்டாவது என்ன இருக்கும்டா, இந்த முன்னுரையில மக்களோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த முன்னுரை. ஏன்னா முதலாவது வச்சுதான் தீர்மானிக்கிறேன். உதாரணமா வச்சு கொடுங்களேன், நீங்க சொல்ல போற அந்த முன்னுரையில பாவித்த ஆயத்து அல்லது ஹதீஸ்ல அல்லது ஒரு சம்பவத்தில் ஏதோ நீங்க சொல்ற நேரத்தில் மக்கள் இப்ப முக்கியமான ஒரு விஷயத்தான் பேசி போறார், கேட்போம் கவனம் ரெண்டு வரும். வளமையான அமைப்பிலேயே ஒரு ஆயத்தையோ ஹதீஸையோ அல்ல ஒரு சம்பவத்தை பாவிச்சு விட்டீங்கன்னால் இப்ப மக்கள் ஈர்க்கப்பட்டு வரமாட்டாங்க, என்னன்னு பார்க்க மாட்டாங்க. அந்த ஈர்க்கிற மாதிரி வரும். அதான் நான் சொன்னேன், ஹதீஸ் அல்லது ஆயத் அதோடு சேர்ந்து ஒரு சம்பவமோ ஒரு நிகழ்ச்சியோ சேர்ந்து வரும். உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்ச்சி, வரலாற்று தேடி எடுத்துட்டு வர ஒரு உணர்ச்சி பூர்வமான நிகழ்ச்சி. இது ஸ்டார்ட் பண்ணால் மக்கள் கவனமா ஈர்க்கப்படுவாங்க. இந்த கொத்துபாவை கேட்கத்தான் ஈர்க்கப்படுவாங்க. ஆனா நான் சொன்னோம் 1 to 5 நிமிஷம் வரையும் இருக்கும். முன்னுரையில இன்னொன்று அடங்கும். என்ன அடங்கணும் என்றால் பேச்சிட போக்கு உள்ளடக்கம் இதுதான் இருக்க போகுதுன்னு அந்த கத்தி சொல்லிடும். நாங்க இன்னைக்கு குடும்பத்தை பத்தி பேச போறோம், குடும்பத்தில் இன்னின்ன விஷயங்களை பத்தி சொல்ல போறோம் அப்படி சொல்லிட்டால் மக்களுக்கு திறங்கும் இன்னின்ன விஷயம் தான் போக போகுதுன்னு சொல்லி
என்ற ஒருத்தையும் நான் சொல்ல தேவையில்ல. இப்படி ஒன்றும் எங்களுக்கு இல்லை, ஒன்றுமில்லை. வாயிலான எல்லாம் காட்சியா காட்டக்கூடிய மாதிரி எங்களை பள்ளிகள்ல ஒன்றுமில்லை, அப்படியான ஏற்பாடுகள் ஒன்றுமில்லை. இருந்தால் நிச்சயம் நல்ல. ஆனா அப்படி யோசிப்பாங்களான்னு சொல்ல தெரியும். உதாரணமா வச்சு கொடுங்களேன், இப்படி 2 சட்டி இருந்தால் மேல தட்டிக்கிறது சத்தியமே பார்க்க ஒரு சும்மா கல்வி சத்தியத்தை பார்க்கிறது ஒரு பாதி. நான் சொல்லுவேன் பாடி லாங்குவேஜ் சொல்றேன், உடம்பு பேசுன்னு சொல்லி ஹத்தீபுட அந்த தோற்றம், அவரோட முகம் இதெல்லாம் சேர்ந்து பாதிப்பேன். கத்தீபா பார்க்கல மேல உட்கார்ந்து சில நேரம் பின்னுக்கு உட்கார்ந்தவருக்கும் பார்க்க. அதுக்கான சாதனம் எல்லாம் மீக்கி இப்ப இல்லையா எல்லாம் இருக்கு. ஆனா நாங்க செய்யறில்லை. மலேசியாவில் இந்த மலேசியா போனீங்கன்றால் மேல இப்படி மேல தட்டினா மேல ஒரு டிவி இருக்கும், வச்சு கத்தீப் பேசுற அப்படியே காட்டுவாங்க. இப்படியும் பாரு, இதெல்லாம் பாரு. அப்ப அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்து கொண்டு இருப்பாங்க. பல இடங்கள் இதை வச்சிருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு இடங்கள்ல மக்கள் பார்க்கக்கூடிய மாதிரி வச்சிருப்பாங்க. அப்ப கவனம் கூட சரியான அது அப்படியே கவனித்து கொண்டு இருப்பாங்க. அதோடு சேர்த்து சில காட்சிகளையும் போட்டா, நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்க காட்சிகளையும் போட்டா இன்னும் நாளைக்கு சொல்ல மனுஷன் காட்சிகளோ இல்லாட்டி வேற மோசமான காட்சிகளோ அல்ல, மாற்றமாக சூரியனை சந்திரனை படங்களை ஏனையதுகளை அனுமதிக்கப்பட்ட காட்சிகள் அழகா இந்த கூடையில் மாற்றுங்கள் இன்னும் பாதிப்பு. யாருமே கொத்துபாடு இருந்து கவனத்தை திருப்ப மாட்டாங்க. அது ஒன்றுமே எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு உள்ள ஒரே ஒரு வயசு நாக்கு மட்டும் வேறொரு. எனவே என்ன செய்யணும், கண்டிப்பா நாங்க பேசுற நேரத்தில் உள்ளடக்கம் இதுதான் சொல்லும். எங்களுக்கு இப்படி ஒரு அமைப்பு இருந்தா உள்ளடக்கத்தை அப்படியே போட்டு காட்டுங்க. அவங்க மக்கள் டக்குன்னு வாசிக்கலாம். இப்ப நீங்க பேசிட்டு போகணும். திரும்ப விஷயத்தை 20 நிமிஷங்கள்ல விளங்கப்படுத்தி முடிச்சு அராவரம் சொன்ன உதாரணத்துக்கு அராவரம் 45 நிமிஷம் தான் நீங்க இதை மாத்திக்கொள்ள. என்ன விஷயம் சொல்ல வாரீங்க 20 நிமிஷத்துக்கு சொல்லி கடைசிக்கு 1 to 5 நிமிஷம் வரை. அது 2 நிமிஷமாகவும் இருக்கல 3 நிமிஷமாகவும் இருக்குது. அது உங்களை பொறுத்தது. நான் இப்ப சொல்ல வர ஒரு உதாரணம் மட்டும் முடிவுரை ஒன்று சொல்லி கொடுக்கும். எப்படி முடிவுரை போன் பண்ணா 2 வகையில். ஒன்று மேல சொன்னது 20 நிமிஷம் சொன்னீங்களே கொத்துபா, அதை சுருக்கி சொன்னால் இது தான் இருக்கும். சுருக்கி இந்த விஷயங்கள் தான் இருக்கும். அதோட முடிக்கும் போது நல்ல ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு முடிவுரை ஒன்று சொல்லுவோம். இப்ப எழுதி போற நேரம் அது அப்படியே மனசில் இருக்கும். அவள் இப்படி தயாரிக்க ஏழுமாக இருந்தால், நேரத்தை ஒழுங்குபடுத்தி தயாரிக்க ஏழுமாக இருந்தால், மேல சொன்ன அறிவுபூர்வமான பகுதியோடு முக்கியத்துவத்தை உணர்ந்ததோடு இதையும் தயாரிக்க ஏழுமாக இருந்தால் மிச்சம் சிறப்பாக தாங்க. இப்ப நாங்க அடுத்த பகுதிக்கு வருவோம். தயாரித்தல் என்ன, குத்பா தயாரிக்கிறது சொன்ன என்ன. இப்ப நாங்க சுருக்கின்னு போவோம், டைம் முடிஞ்சதுனால. தயாரிக்கிற என்னது, ஒரு தலைப்பு எதுன்னு கவனமா தெரிவு செஞ்சு கொள்ளும். பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் செய்யக்கூடாது. தலைப்பு விட்டு வெளியே சொல்ற பாதையில் இருக்கக்கூடாது. நாங்க தயாரிக்காம வந்தா குத்பாவை பெரும்பாலும் தலைப்பு வெளியே போகும். தயாரிக்கும் போது என்னையும் ஒரு நாங்க யோசிச்சு கொள்ளணும். இன்றைக்கு இதைத்தான் நான் பேச போறேன். ரசூலுல்லாஹ் பத்தி தான் பேச போறேன், நோன்பை பத்தி தான் பேச போறேன், ஹஜ்ஜை பத்தி தான் பேச போறேன், தொழுகையை பற்றி தான் பேச போறோம், குடும்ப வாழ்க்கையை பற்றி தான் பேச போறோம். தலைப்பு கவனமா வரையறுத்து கொண்டால் தலைப்பை விட்டு எங்களுக்கு வெளியே செல்லாமல் இருக்கிறது சாத்தியமா. திரும்ப உங்களுக்கு இன்னொரு சைக்காலஜிக்கலி ஒரு உண்மையை சொல்லுவோம். 3 to 7 பகுதிகள் மட்டும்தான் மனுஷனுக்கு நினைவுல வச்சுக்க. அப்படின்னா கருத்தா குடும்ப வாழ்வு தலைப்புன்னு வச்சுக்கணும். இதை நீங்க ஆக கூடினா 7 பகுதியா தான் பிரிக்கும். அதை விட குறைவா பிரிச்சா நல்ல 3 பகுதி 4 பகுதி. குடும்ப வாழ்க்கை என்றதை 3 பகுதியா முக்கியத்துவம், உதாரணம் முக்கியத்துவம் இன்ன விஷயம் சொல்லி ஒரு 3 பகுதி அல்லது 4 பகுதி. 4 பகுதி வெட்டி காட்டணும். அப்போ மனசுல நிற்கும். அதற்கு முதலாவது முக்கியத்துவத்தை சொன்னார், 2வது இதை சொன்னார், 3வது இதை சொன்னார், 2வது கணவன் மனைவி தொடர்பு, 3வது பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலான தொடர்பு சொன்னார், 4வது அந்த சின்ன குடும்பத்துக்கும் அடுத்த குடும்பத்துக்கும் உள்ள உறவுகளை சொன்னார். தெளிவாக விளங்கும் மக்கள். மனுஷனை நிற்கும். எல்லாத்தையும் ஒன்று போட்டு குழப்பினால் தலைப்புள்ளுக்கு அதையும் சொல்ற, திரும்ப இதையும் சொல்ற, திரும்ப அதையும் சொல்ற, இப்படி இருக்கக்கூடாது. 3வது தலைப்பு இவ்வளவு சொல்லுவோம், அது முடிச்சு. 2வது தலைப்பு 3வது கிளை தலைப்பு. நான் இங்க சொல்ல வர்ற 3 to 7 பகுதியில் கிளை தலைப்பு, அந்த பொது தலைப்பிலிருந்து கிளை தலைப்புன்னு சொல்றோம். அது ஆக கூடினா 7.
அதை விட மிச்சம் குறைவாக்கணும். 3, 4, 5 தான் மிச்சம் நல்ல. இருக்கிற கொஞ்ச நேரம் தானே, அதுக்குள்ள நாங்க சொல்லி முடிப்போம். வழிந்து நாங்க என்ன கருத்து இருக்கிறோம்னா, அந்த தலைப்போடு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் சொல்றது கருத்து முக்கியமான சொல்றோம். குடும்ப வாழ்க்கை பெரிய ஒரு பகுதி. இதாவும் அதில் அடங்கும், தலாக்கும் அதில் அடங்கும், இப்படி எல்லாமே அடங்கும். எல்லாமே சொல்ற நோக்கமா இல்ல. என்ன முக்கியமாக முக்கியமான அதைத்தான் நாங்க சொல்றோம். அடுத்த விஷயம் என்ன, முக்கியமான அடுத்த விஷயம் என்ன, எங்களுக்கு நல்லா விளங்காத ஒரு நாள் எடுத்துட்டு வரக்கூடாது. போதும், எங்களுக்கே விளங்க. என்ன மட்டும் பார்த்தேன், அங்க அதிசு பார்த்தேன், இங்க பார்த்தேன், அந்த புக்கை பார்த்து இந்த புக்கை பார்த்தேன், தெளிவு. ஆனா கொத்துபால கொண்டு வரக்கூடாது. உணர்ந்த என்ன கோஷம் மக்கள் அழகா சொல்லிக் கொள்ளப்பாங்க. தடுமாறுவோமா சொல்றேன். எனக்கு நல்ல தெளிவாக பட்டதான் நான் கொண்டாந்து கொத்துபா. எனவே ஆழ்ந்து விளங்காத எதையும் தொடவே கூடாது. உடனாலும் எழுதுக்கு தொடக்கூடாது. அதான் கருத்தால தொடவே கூடாது. மோட்டிவ்ல இருக்கும் தொடராதுன்னு சொல்லி தொடக்கூடாதுன்னு கருத்து. அது தொடவே கூடாது. நீங்க அந்த நீங்க ஆழ்ந்து விளங்காத அது அப்படியே விட்டுருவோம். இன்னும் அடுத்த கொத்துபால யோசிப்போம். இன்னும் நிறைய இடங்கள்ல பார்த்து இல்ல என்ன விட பெரிய ஆடி ஒரு ஆள்கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணி அதை விளங்கிட்டு சொல்லுவோம் அடுத்த கொத்துபால. இப்ப வந்து விட்டுருவோம். அதான் ஆழ்ந்து விளங்காத ஒன்றை தொடவே கூடாது. நாங்க அடுத்த பகுதிக்கு வருவோம். இப்ப நாங்க என்ன செய்வோம் குத்துபாவோடு போது என்ன செய்யக்கூடாது ஒரு பாதை இப்ப நாங்க விட்டுட்டோம், நேரம் போயிடுமென்றதுனால என்ன செய்யும். மோராவது பேசுறது சின்ன சின்ன வசனங்களா நீண்ட வசனமா ஈக்கப்படாது. மக்களுக்கு புடிச்சு கொள்ளலாம். சின்ன சின்ன வசனங்களாக நாங்க எங்களுடைய ஸ்பீச் எப்பவுமே சின்ன சின்ன வசனங்களாக அமையும். குரானையும் கூட நீங்க பாருங்க, அதிகமா மக்கிய சூறாக்கள் சின்ன சின்ன வசனம். அம்மையத்து சாலு முடிச்சு, அனின் நபல் அவை முடிச்சு, அல்லதையும் பீஹி முக்தலிப்பு முடிச்சு, துண்டு துண்டா வெட்டி வெட்டி சொல்றது தனித்தல் நல்லா படும். ஒல் ஆஸ் முடிச்சு, இன்னல் இன்சான் லஃபீ ஹுஸ்ர் முடிச்சு, சின்ன சின்ன வசனம் மேலது அப்பதான் படும். மதீனா சூறாக்கள்ல கூட பெரிய ஆயத்தா இருந்தாலும் துண்டு துண்டாக உடைச்சி ஓது நான் சொல்ல தேவை. அலிஃப் லாம் மீம் முடிச்சி வசனம். தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் வசனம். ஹுதல் முத்தகீன் பெரிய வசனம் தான், 2 துண்டா உடைச்சு. எனவே இப்படி இது ரசூல்லா பேசும்போது ஹதீஸ்ல வேற எப்படி ரசூல்லா பேசுறதை பத்தி ஆயிஷா நாயகி எப்படி சொல்லுவாங்க என்றால், லவ் அராத அய்யஉத் அஹதுன் லஅத்தர் ரசூல்லா எத்தனை சொல் பேசினாங்க என்று என்ன யாராலும் விரும்ப எண்ணி பார்த்துருவாங்க. அப்படி பேசுவாங்க. ஏன்னாது அப்பதான் படும் மக்களுக்கு. ஒரு நீண்ட வசனம் ஒன்று அமைச்சு விட்டால் சரியான புத்தகத்தில் இருந்தா கூட கஷ்டம். புத்தகத்தில் ஒரு நீண்ட ஒரு வசனம் ஒன்றிக்கின்னு வைக்கும், அதுவும் கூட கஷ்டம். சின்ன சின்ன துண்டு துண்டா உடைச்சு சின்ன வசனங்களா பேசினாத்தான் மக்களுக்கு படும். அது எப்படி பேசுற அந்த ட்ரைனிங் எங்களுக்கு போகும். 2வது இலகுவான சொற்களை கடின சொற்பிரயோகங்களை பார்த்து மக்களுக்கு கொடுத்த. இதுல நான் சொல்றேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு நாளும் அரபு சொற்களை பாவிக்கலாம். விளங்காது அதிகமான ஆட்கள் விளங்க. எங்களுக்கு நிறைய ஆளுங்கள் இருக்கிற சிக்கல் என்னென்றால் அரபு சொற்களை இடத்துல பாவிக்கும். கேட்கிற மக்களுக்கு என்ன கட்டாயமா அந்த அரபு சொற்களுக்கு என்ன தமிழ் சொல்றது நாங்க யோசிச்சு பார்த்து எழுதி கொண்டு வந்து அந்த சொல்ல சொல்லும், அல்லது பாடமாக்கி வந்தாலும் அந்த சொல்ல சொல்லும். அப்பதான் படும், கேட்டு நிற்கிற மக்களுக்கு படும். இதைத்தான் சொல்றாரு. அப்படி இல்லாம நாங்க மக்களுக்கு பரிச்சயமா அரபு சொல்லா சரி பிரச்சனை இல்லை, தலாப்தான் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு தமிழ் சொல்ல பாவிக்கிறது மக்கள்கிட்டே வரும். மகருக்கு தமிழ் சொல் இல்லைன்ற அளவு, அப்ப அது பிரச்சனை. ஆனா நாங்க மதரசாக்கள்ல பாவிக்கிற அரபு சொற்கள் இருக்குது, அதே சொற்களை கொண்டு மக்கள்கிட்ட போட்டால் நிறைய பேருக்கு என்ன சொன்னாருன்னு கலக்கும். எனக்கிடையே போட்டால் இன்னும் சிக்கலா போகும். ஒரு முறை 2 முறை தான் பரவாயில்ல, அடிக்கடி அரபு சொற்களே போனால் இப்ப மக்களுக்கு கலக்கும். எனவே நாங்க என்ன செய்யணும், இலகுவான சொற்களை பேசும். அடுத்தது ஏதாவது கணிப்பீடுகள் சொல்வதாக இருந்தால் அது உண்மையான கணிப்பீடா இருக்கும், பொய்யா இருக்கக்கூடாது. இத்தனை பேரு இத்தனை தொகைன்னு சொல்லுவோம் சில நேரங்கள்ல, அது உண்மையான சரியான கணிப்பீடா இருக்கும், தெளிவா இருக்கும். ஏன்னா உட்கார்ந்து நீக்கிறார்கள் நிறைய பேருக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சிடும். முஸ்லீம்கள் இத்தனை வீதம் பாசம் செய்யறோம் சொல்ல போறோம், இத்தனை வீதம் பெயில் சொல்ல போறோம்,
இவ்வளவு சனத்தொகைக்குன்னு சொல்ல போறோம். இப்ப சரியான தெளிவான கணிப்பீடுகளாக இருக்கும். அடுத்தது அனைவரையும் கவனித்த மரியாதையான பிரிவு. ஒரு நாள் நான் சொல்ல தேவையில்ல, குத்துபாவும் போது ஒரு மோசமான ஒரு பிழையான ஒரு விஷயத்தான் சொல்ல போறேன்னு வைங்களே, அப்போ நல்ல வசனங்களை பாவிக்கும், அழகான வசனங்களை பாவிக்கும். அந்த சில நேரங்களில் தூசண சொற்கள் இருக்கும், ஆனா அந்த சொல்லுக்கு பதிலா நல்ல அழகான தமிழ் சொல்லி இருக்கு. அந்த கவனமான மரியாதையான சொல்லத்தான் கண்டிப்பா நாங்க குத்துபாக்களை பாவிக்கும் போது பாவிக்கும். அந்த பிழையான மோசமான சொற்களை பாவிச்சு மனசுக்கு ஒரு வகையான அருவருப்பு கேட்டு நிற்கிற மக்களுக்கு வரும். அதுவும் மரியாதையான ஆட்களுக்கு இன்னும் கூட வரும். என்ன அதற்கு மரியாதை இல்லாம பேசிட்டாருன்னு சொல்லிட்டு போவாங்க. எனவே அதை விட கண்டிப்பாக திரும்ப நல்ல மொழியில பேசும். பேச்சு வழக்கு மொழி சில நேரங்கள்ல வரும். பேச்சு வழக்கு மொழி நீங்க வேறுமண்டா வேறு நாள் பேசுறது நீங்க கேட்டு பாருங்க. பேச்சு வழக்கு மொழி நல்ல பாதிப்பை தர. பேசுற நேரம் அது சரி, ஆனா ஒரு ஸ்பீச் ஒன்று செய்யும் போது நல்ல அழகான மொழிதான் பாதிப்பை, எளிய சொற்கள் அழகான மொழி நல்ல ஒரு பாதிப்பை எங்களுக்கு தரும். திரும்ப ஏண்ட மட்டும் இதை நீங்க கவனிக்கும். புதிய ஆதாரங்கள் சொல்லிருப்பான்னு பார்க்கணும். வளமையான ஆதாரங்கள் எல்லாரும் சொல்ற ஆதாரம் அதை விட்டு வெளியில வைத்து கொஞ்சம் புதிய ஆதாரம் சொல்லிருப்பான்னு பார்க்கணும். நோம்புடைய காரணம் வைங்களே, குத்திபா அலைக்கும் சியாமு கமா குத்திபா அல்லதீன கபடிக்கும் லாலக்கும் தத்தக்கும் பாவிச்சு பாவிச்சு மக்களுக்கும் பாருங்க. இதை விட்டுட்டு வேற எங்கேயாலும் போகலுமா? பமன் ஷஹித மின்கும் ஷஹர பல்லிய சும்மு அப்படி சொல்லிருப்பான். பல்லிய சும்மு வாஜிப காற்று சொல்லிட்டானே அப்படி சொல்லிருப்பான். அல்லது வேற எங்கேயும் போய் தேடிடுமா என்று பார்க்கலுமா தான் நல்ல. அல்ல அதுக்கு பதிலாக ஒரு ஹதீஸை கொண்டாந்து போடுமா நிச்சயம் நல்ல. ஏன் தெரியுமா, நான் அவங்க சொல்ல தேவையில்ல, கேட்டு கேட்டு புளிச்சு போனால் மக்கள் படாது, மக்களுடைய அதனால பாருங்க. அல்லா இப்ப மர்ம நாளை சொல்லுவோம். எப்படி சொல்லியிருக்கான்னு பாருங்க. சூரத்து நபையிலையும் மர்ம நாள் தான், நாசியாத்திலையும் மர்ம நாள் தான், அபசையிலையும் மர்ம நாள் தான், தக்வீர்லையும் மர்ம நாள் தான், இன்சித்தாரிலையும் மர்ம நாள் தான், முத்தாபிஃபுன்லையும் மர்ம நாள் தான், இன்சித்தாக்கிலையும் மர்ம நாள் தான். இந்த அவ்வளவு 7 சூறாக்களையும் மர்ம நாள் தந்தரை சொன்ன மெத்தட் சரி வித்தியாசம், சரியான வித்தியாசம் சொன்ன மெத்தட். புதுசா சொல்ற மாதிரி சூரத்து நபா ஒரு ஆள் படிச்சுட்டு நாசியாத்துக்கு வந்து வேற ஆனா மர்ம நாள் தான். அதுல அதே உலக அழிவு, அதே விசாரணை, இதுகள் தான். ஆனா சொல்ற மெத்தட் சரி வித்தியாசம். அதைத்தான் நான் இங்க சொல்லுவேன். அல்லாஹ் தஆலா ஒரே மர்ம நாள் என்ற ஒரே தலைப்பைத்தான் சொன்னான். ஆனா ஒவ்வொரு சூறாலையும் வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாசமா சொல்றேன். எனவே ஏந்த மட்டும் புதிய ஆதாரங்களுக்கு வர முடியுமா இருந்தா மிச்சம் நல்ல. அடுத்ததுக்கு வருவோம் நாங்க. அப்ப எனவே பேச்சிட அமைப்பின் முதலாவது முன்னூறு நாங்க ஏற்கனவே சொன்னோம். 2வது உள்ளடக்கம், அதாவது தலைப்பு வழங்கப்பட்ட. 3வது இப்படி 3 பகுதியா பிரிக்க, கிளை தலைப்புகள் அல்லது 7 பகுதியா பிரிக்கிறது, 4 பகுதியா பிரிக்கிறது. 1ஆம் பகுதி, 2ஆம் பகுதி, 3வது. முடிவுரை என்னது? சொன்னவற்றை அப்படியே சுருக்கி சொல்லி உணர்ச்சி பூர்வமா முடிச்சு விட்டு, உணர்ச்சி பூர்வமான ஒரு கருத்தை சொல்லி நல்ல ஒரு சம்பவத்தை சொல்லி உணர்ச்சி பூர்வமாக முடிச்சு இல்ல கடைசியாக நாங்க சொல்லுவோம். பேச்சை தயாரித்த தாள் நான் எனக்கு நல்லா வந்து பாருங்க. நானும் கொப்பி ஒன்றே தனியே வச்சு கொண்டு அது முத்தனவியாத்தும் எழுதி என்ன கருத்துண்டா, பல புரோகிராம்களுக்கு போற நேரத்தில் இது ஒரு நாளும் குறைறதல்ல. ஆனா பெரிய ஒரு ஆண்டு காட்டுறதுக்காக ஒன்று இல்லாம ஒட்டி நின்று ஓடுறது அது உண்மையில நல்லது. பாதுகாப்பு சில நேரங்களில் தவறி அது சொல்லப்பட்டு இப்படி ஒன்று இருந்தா என்ன செய்வன்? பார்த்து தயாரித்து எனக்கும் பாதுகாப்பு, கேட்கிற மக்களுக்கு. எனவே என்ன செய்யணும் என்றால் நாங்க இப்படி தயாரிச்சு போனோம். கொத்துப்பாவை வேற ஒன்றுனா வேற விஷயம், பாவத்தை தேடுமா தேட. எனவே தயாரிச்சு அழகா செஞ்சால் அழகா இருக்கும். அந்த வகையில அந்த கால் இயன்ற அளவுக்கு பெருசா இருக்கு. என்ன பெருசா இருக்கிறாள்? இயன்ற அளவுக்கு பெருசா. அப்ப அந்த கண்ணுக்கு தெரியும் பார்க்கறதுக்கு. 2வது பிரதான தலைப்பு பெருசா எழுது. என்ன நாங்க மேடையில இருந்து கொண்டு பார்க்கிற நேரம் எங்களுக்கு நல்லா விளங்கும். பெருசா திரும்ப தெளிவாக இலக்கம் என்று இப்ப நாங்க சொன்னோமே, முதலாவது பெரிய தலைப்பு, கிளை தலைப்பு. முதலாவது 1, 2. அப்ப எங்களுக்கு பார்த்து பார்த்து பேச. அப்ப தலைப்பு திரும்ப
இடை வழிபடுதல் கிளை தலைப்பு ஒன்று முடிச்சுட்டு அதுக்கெல்லாம் ஒரு 2 வரி விட்டு அடுத்தே இருக்கு. அப்ப நாங்க அதுல போறது எங்களுக்கு லேசாக. உதாரணம் பாருங்களேன், ஒரு உதாரணத்தை சொல்லி நாங்க முடிச்சிருவோம். இதோட டைமையும் கூட எடுத்துட்டோம் தெரியாது. உதாரணமா நாங்க பேச போற தலைப்பு இதுன்னு வச்சுக்கோ, ஏன் இளைஞர்கள் வழி பிறக்கின்றனர். இதுதான் தலைப்பு. இந்த குத்துபா 2வது ஆண்டு வச்சுக்கோ தலைப்பா. இப்ப நான் 300 ஆண்டுகள்ல நான் சொல்ல வரல, இந்த 3 பகுதியாக நாங்க பிரிக்கிறோம். உதாரணத்துக்கு கிளை தலைப்பு 3 வச்சுக்கோ. என்னது? பெற்றோரின் கவனிப்பு இல்லாமை, தொடர் கவனிப்பு இல்லாமை. இது போலாம். இது தெளிவா எங்கட அந்த தாள்ல எழுதிருப்பா மோரா தலைப்பறித்து பெற்றோரின் தொடர் கவனிப்பு இல்லாமல் பெருசா எழுதி ஏற்பட சிவப்பில் எழுதி அது கீழே என்னென்ன விஷயம் சொல்ல போறோம், இந்த ஹதீஸ் இந்த ஆயத்து சொல்ல போறோம் அல்ல இந்த கணிப்பு அதை எழுதி. 2வது தலைப்பு என்னது? மோசமான நண்பர்கள். மோசமான நண்பர்கள் அது 2வது அறிவு. அது கீழே உள்ளது எழுது. 3வது என்ன? செல்வம் அதிகமாக இருக்கிறல்ல, அதையும் கொஞ்சம் ஒரு கவரம் வந்து யாரை நீங்க போட்டுக்கொள்ளுங்க. ஓய்வு அதிகமாக இருக்கு. ஓய்வு அதிகமாக இருக்கு. செல்வம் அல்ல, ஓய்வு அதிகமாக இருக்கு. ஃப்ரீ கூட உங்களுக்கு தெரிஞ்ச நான் சொல்ல தேவை. இப்ப முண்டசூரி அதாவது அகதியா முடிஞ்சதுக்கு பிறகு 9 வரையும் ஃபுல் ஃப்ரீ உள்ள. ஓலவல் முடிச்சு அந்த இடைக்காலம் அட்வான்ஸ் போக முடியும் ஃப்ரீ, ஃபுல் ஃப்ரீ. அட்வான்ஸ் முடிச்சு தொழிலுக்கு போக மட்டுமல்ல யூனிவர்சிட்டி மாற்றும் ஃபுல் ஃப்ரீ. அவங்களுக்கு தெரியும் ஓய்வா இருந்தா ஷைத்தான் கூட சொல்லுவான் வேலை செய்யும். அல் ஃபராக் அந்த நியாமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே அந்த மாதிரி இந்த கருத்தை வழங்கப்படும். திரும்ப கையில காசி கூட பாப்பா வேண்டிய மட்டும் கூப்பிடுறார். இந்த 3 தான் இளைஞர்கள் வழிபடுவதற்கான காரணம். உங்களுக்கு குத்துபா அமைச்சு போறேன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இது உதாரணம். இந்த நிறைய சேர்க்கையிலும் மாத்தையிலும் எல்லாம் செய்யலாம். இப்படி இந்த தலைப்பு பெரிசா எழுதி இந்த 3 கிளை தலைப்புகளையுமே எழுதி நல்ல இதுல ஒவ்வொரு தலைப்புகளையும் என்னென்ன வரும் அதை நாங்கள் எழுதி செஞ்சால் இப்ப கொத்துபா நிச்சயம் அழகாக இருக்கும். கேட்டு போராக்களுக்கும் நல்ல ஒரு மனசுல பதி. இதுக்கு முன்னுரையெல்லாம் நான் எழுதல. நீங்க முன்னுரையை நீங்க சும்மா இது உதாரணத்துக்கு தான் சொல்ல. முன்னுரையை நீங்க உணர்ச்சி பூர்வமாக அமைச்சோம். உதாரணத்துக்கு நான் ஒரு உணர்ச்சி பூர்வமாக முன்னுரைக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பாருங்களேன், முஸ்லீம்கள் அந்தலுஸ் அதாவது ஸ்பெயினை ஆட்சி செய்யற நேரத்தில் அந்த ஸ்பெயினுக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து போராடி வந்தார். எப்படியாவது முஸ்லீம்களை விரட்டணும். போராட முந்தி என்ன செய்வாங்கன்னா அடிக்கடி உளவு ஆக்களை அனுப்புவாங்க. ஒரு முறை ஒரு உளவுல 2-3 பேரை பிடிச்சி அனுப்பிட்டாங்க. முஸ்லீம்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க ஸ்பெயின். போய் பார்த்தால் கொஞ்சம் இளைஞர்கள் ஒரு இடத்துல இருந்து அம்பு எய்து கொண்டு இருக்கிறார். ஒரு பொடியன் மட்டும் உட்கார்ந்து அழுதுந்திக்கு. இந்த உளவாளி போன உளவாளி அந்த அழுகிற பொடியனை பிடிச்சினே அழுதுந்திக்கிறாய். அவன் சொன்னா இல்ல நான் 10 அம்பு எய்தல் ஒரு குறிய பார்த்து 1 தவறு 10ல் 1 தவறு அந்த கவலையில அழுது. அப்ப இந்த உளவாளி என்ன செஞ்சாராம், அங்க போய் சொன்னாராம், இப்ப படைய இருக்கிற புத்திசாலித்தனம் இல்லை, இப்படித்தான் அந்த ஆக்கள் இருக்கிறாங்க. இது கொஞ்ச நாள், இது ஒரு 50-60 வருஷம் பேச்சு. இன்னொரு உளவாளி வந்தார். அதே மாதிரி கொஞ்சம் இளைஞர்கள் ஒரு இடத்துல விளையாடி கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஆள் மட்டும் உட்கார்ந்து அழுதுட்டு அவரை கூப்பிட்டு என்ன விஷயம், ஏன் அழுகிறீங்க? இல்லை என் காதலி என்ன கை விட்டு அதான் அழுது. அப்ப இந்த உளவு ஸ்தாபன ஆள் போய் சொன்னாரா, இதுதான் டைப் முஸ்லீம்களோடு போராட்டம். இதான் நான் சொல்றேன் முன்னுரை. இப்படி சொன்னோம் ஆக்கள் டக்குன்னு பார்க்க என்ன சொல்ல. இப்படி ஒரு சம்பவத்தை, ஒரு ஆயத்தை, ஒரு ஹதீஸ, ஒரு சஹாபிய சம்பவத்தை எடுத்துன்னு வந்து சொல்லுவோம். அழகா அதை விளக்கப்படுத்தி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி அல்லது முடிவுரையாக சொல்லுவோம். அது நாங்க எங்களோட திறமையை பொறுத்து நான் கொஞ்சம் அங்காளிச்சால தேடி பார்த்தாலும் நான் ஏற்கனவே சொன்னேன், அம்ரு காலித் அவரோட புத்தகங்கள் இப்படி ஒரு தொகை இருக்கு. இப்படியான சம்பவம் ஏற்கனவே நாங்க சொன்ன அம்ரு காலித்ற புத்தகங்கள் கொஞ்சம் அந்த புத்தகங்கள் சரியான மாதிரி இப்படியான சம்பவம் இருக்கு. நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்காக விளங்கலுமா இருக்கும். நான் கொஞ்சம் கூட டைம் எடுத்துட்டு நான் மன்னிச்சு கொள்ளுங்க. வாக்குதவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.